to Tamil Gospel Tabernacle channel. சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. முதலாம் தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let's happen to read 1 Timothy chapter 6 and verse 6. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு பல காரியங்களை எழுதுகிறதில் ஒரு முக்கியமான காரியத்தை ஒரு வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறார். Saint Paul writes various things to Timothy, and in one particular thing he points out a definite matter. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். Godliness with contentment is a great gain. இது ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியமான ஒன்று. This is something essential for a Christian. நமக்கு எத்தனையோ வசனங்கள் பிடித்திருக்கிறது. We like many verses. ஆனால் இந்த வசனத்தை நாம் பயிற்சிவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. But it is very essential we have to practice this verse. இந்த வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பானால் அவனுடைய வாழ்வில் தோல்வி இருக்காது. If a child of God will adhere to this verse in his life, he will have no failures in him. ஒரு பெரிய கனவோடு நாம் வாழ்ந்து கொண்டு அந்த கனவு நிறைவேறாத பட்சத்திலே நாம் விரக்தி அடைந்து விடுகிறோம். When we live with a great debt and we are unable to pay it, then we are found in an empty state. ஒரு சகோதரிக்கு விவாகமாகி 2 பிள்ளைகள், அவங்க அருமையாய் வேலை செய்கிறார்கள். அவருடைய புருஷனும் நல்ல வேலை செய்கிறார். A sister was married and she got 2 children. She and her husband had beautiful jobs. ஆனால் வாழ்க்கையில அவங்களுக்கு திருப்தி இல்லை. But they had no satisfaction in their lives. ஒரு நாள் என்னிடத்துல பேசும்போது அழுது விட்டார்கள். One day when she talked with me, she cried. என்னை இந்த விவாக சம்பந்தத்துல இணைக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னார், அந்த வீட்டுக்கு நீ போனா மகாராணி போல இருக்கலாம்னு சொன்னார். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது இந்த வீட்டுல நான் ஏன்டா வந்து சேர்ந்தேன்னு எனக்கு புரியல. எனக்கு இங்க ஒரு பெரிய போராட்டமா இருக்குன்னு சொன்னாங்க. In the time when they joined hands with this man in marriage, the servant of God told me that you can be a great queen in the house, but now I find what a great difficulty is there and I regret for having come here. ஏனென்றால் அங்கே புருஷனுடைய வீட்டிலுடைய தலையீடு அதிகமாக இருந்தது. Because her headache in that husband's house was much. அவர் அதை சொல்லவில்லையாம். And that he did not tell her அவர் about சொன்னது உனக்கும் நல்ல வேலை இருக்கு, அவருக்கும் நல்ல வேலை இருக்கு, நல்ல வசதி இருக்கு, நீ அங்க போனா ராணி மாதிரி இருக்கலாம்னு சொன்னார். And the servant of God told, you have a good job, he has a good job, when you go there you can be like a queen. ஆனா இவங்க எதிர்பார்த்தது இங்கிலாந்துல எலிசபெத் மகாராணி மாதிரி இருக்கலாம்னு நினைச்சிட்டாங்க. But what she thought was she could be like great Queen Victoria in England. நீங்க மகாராணி மாதிரி ராணி மாதிரி இருக்கலாம்னு உடனே நீங்க உடனே இங்கிலாந்துக்கு போயிட கூடாது. இருக்கிறதுல போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை முதலாவது நாம் வாழ்க்கையில கடைபிடிக்க பழக வேண்டும். When we say you can be a great one in your husband's house, it doesn't mean you can be like Queen Victoria, but you have to habituate to live with contentment and godliness. முதலாவது போதும் என்கிற ஒரு மனது தேவை. First of all, we need a mind of contentment. அதோடு கூட ஒரு தேவ பக்தியும் நமக்கு தேவை. And along with that, a godliness. அப்படியானால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சுமூகமாக இளைப்பாறுதலாக லகுவாக அமையும். If it be so, then this your life will be smooth functioning. நாங்க இன்னும் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல, அதுக்கு முன்னாலேயே போதுங்கிற இந்த பிரசங்கம் வந்து விட்டது என்று நீங்கள் எண்ணலாம். And you may reckon that I have not yet gathered much or heaped up much, and now itself the message comes to be condensed. பிரியமானவர்களே, வேத வசனத்தின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Beloved ones, it is necessary we have to understand the depth of this verse. இந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை மிகுந்த ஆதாயமாக உங்களுக்கு இருக்கும். And this life, the Christian life, will be of a great gain. போதும் என்கிற மனதுடனே கூடிய அந்த சிந்தை இல்லாவிட்டால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு நஷ்டமாக இருக்கும், ஆதாயமாய் இருக்காது. If we do not have the mind of contentment, this Christian life can never be a gain, but only a loss. ஏனென்றால் போதும் என்கிற மனது எல்லாருக்கும் வராது. Because all will not have this mind of contentment. வேதம் சொல்லுகிறது, காண்கிறதுனால் கண்கள் திருப்தி அடைகிறதில்லை. The word of God says, eyes are not satisfied with seeing. கேட்கிறதுனால் செவிகளும் திருப்தி அடைகிறதில்லை. And ears are not satisfied by hearing. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to Ecclesiastes 1:8, எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை.
All things are full of labor, man cannot utter it. The eye is not satisfied with seeing, nor the ear filled with hearing. காண்கிறதினால் கண்கள் திருப்தி அடைகிறது இல்லை. Eye is not satisfied with seeing, கேட்கிறதினால் செவிகள் நிரப்பப்படுவதும் இல்லை. nor the ear filled with hearing. ஒரு காரியத்தை கண்டிட்ட பிறகு அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்பானே தவிர அதுல அவனுக்கு ஒரு திருப்தி வராது. ஏனென்றால் கண்களுக்கு அப்படிப்பட்ட சக்தி இல்லை. When we see something, we are not satisfied at all. We keep on looking because that is only the power of the eye. இங்கு நீங்கள் ஒருவேளை பல வருடங்கள் இந்த மார்க்கத்திலே இணைந்தவர்களாக இருக்கலாம். Maybe you are in this fellowship for years together. ஆனால் உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைத்து விட்டதா? But did you receive this experience? ஊழியத்தில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் விசுவாசியாக இருந்தாலும் சரி, போதும் என்கிற மனது என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான இயேசு சொன்ன இளைப்பாறுதல் இருக்கும். Be it a servant of God or a believer, only when you have the mind of contentment, you will have the genuine rest which Jesus said of. அதுதான் கிறிஸ்தவ வாழ்விலே மிகுந்த ஆதாயம். That is the great gain in the Christian life. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த போதும் என்கிற மனது இருக்கிறது? In our life today, how many of us have this mind of contentment? மனது என்று சொல்லும் பொழுது பைபிள் உலக பிரகாரமாக சொல்லுவார்கள் மனம் ஒரு குரங்கு என்று. Mind, in the worldly sense they say, it is a monkey like. அப்படிதானே? மனம் ஒரு குரங்கு. Mind is a monkey. நீங்க இங்க இருப்பீங்க, இங்க இருந்து வீட்டுக்கு ஜம்ப் பண்ணிருப்போம். கொஞ்சம் நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். At one time you may be here, at the other time at your home, you may jump here and there all the time. ஆனா இங்க தான் உட்கார்ந்திருப்பீங்க. But you may be physically here. அது ஒரு குரங்கு. வேலைக்கு போகும், வீட்டுக்கு போகும், கம்பெனிக்கு போகும், இன்னொரு ஆள் மேல போகும், எங்க போகும், திருப்பி பிரசங்கத்துக்கு வரும். அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிட்டே ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். But mind is like a monkey, it all the times keep tripping, then jumping from this place to the other. இந்த மனதை கட்டுப்படுத்தி கர்த்தர் நடத்துகிற பாதை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற இந்த தேவபக்தி, இது போதும் என்கிற எந்த கட்டுப்பாட்டுல என்னைக்கு நீங்க வர்றீங்களோ அதுதான் அன்னைக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு லாபகரமாக மாறும். But the day when you control your mind and you say that this is enough, the blessing of the Lord is enough, the riches of the Lord is enough, then you will have victory in your Christian life. போதும் என்கிற மனதும் தேவபக்தியும் இணைந்தால் மிகுந்த ஆதாயம் கிடைக்கும். When the mind of contentment is added with godliness, there will be a great gain. வேண்டும் என்கிற மனதும் தேவபக்தியும் இணைந்தால் மிகுந்த தோல்வியாக முடியும். But when you add godliness with the mind of having always, then you will have a great failure. வேண்டும் என்கிற மனது வேணுமா, போதும் என்கிற மனது வேணுமா? Do you want the mind of having things always, or do you want the mind of contentment? அப்படியானால் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியான விதத்தில் பயணிக்க முடியும். Only then we can have a clear voyage in our life. இன்னைக்கு அநேகருக்கு இந்த மனதில போதும் என்கிற தன்மை இல்லை. Today many do not have the mind of contentment. இன்னொரு சிலருக்கு தேவபக்தியும் இல்லை. Yet many others do not have godliness. அநேகருக்கு இந்த பக்தினா என்னன்னே தெரியல. Many do not know what is godliness. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, சர்ச்சுக்கு போறது ஒரு பக்தின்னு நினைக்கிறாங்க. Some just think going to church is godliness. ஒரு சிலர் காணிக்கை போட்டுட்டு அது ஒரு பக்தின்னு நினைக்கிறாங்க. Some others think offering is godliness. ஒரு சிலர் உண்மையா இருந்துட்டு அது ஒரு பக்தின்னு நினைக்கிறாங்க. Some others think faithfulness is godliness. இன்னும் கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு சிலருக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அது ஒரு பக்தின்னு நினைக்கிறாங்க. And yet there are Christians who think putting white and white is godliness. பெந்தேகோஸ்தேக்காரங்க நினைக்கிறது என்னன்னா மீசை எடுத்துட்டா நகையை கழட்டிட்டா அது ஒரு பக்தின்னு நினைக்கிறாங்க. Pentecostals think removing jewels and mush is godliness. ஆனா பக்தினா என்ன? But what is godliness? உண்மையான பக்தினா என்ன? The true godliness. யாக்கோபு 1:27. James 1:27. அங்கதான் பக்தியினுடைய உண்மையான வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. Here the genuine revelation of holiness or godliness is given. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. Pure religion and undefiled before God and the Father is this, to visit the fatherless and widows in their affliction and to keep himself unspotted from the world. இதுதான் உண்மையான பக்தி. This is the true godliness. மாசில்லாத சுத்தமான பக்தியினுடைய மூன்று காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here three things are listed of a pure religion and undefiled. திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பது. To visit the fatherless in their affliction. திக்கற்ற விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிப்பது. To visit the widows in their affliction. உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காப்பது. And to keep ourselves unspotted from the world. இதுக்கு பேர் தான்
தேவனுக்கு முன்பாக சுத்தமான மாசில்லாத பக்தி. This is called a pure religion, undefiled religion before God. இந்த பக்தி வரும்பொழுது உலகத்தினால கரைபடாமல் உங்களை காத்துக்கொள்வீர்கள். When this godliness comes in, we will preserve ourselves from being spotted in the அப்ப world. உலகம் வேண்டாம், உலகத்துல நாம தீட்டு போடக்கூடாதுன்னு நினைவு வரும்பொழுது இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சது போதுங்கிற ஒரு மைண்ட் நமக்கு வந்துரும். And then when we think the world is not for me, I do not want anything of this world, we will have a mind of contentment. ஏனென்றால் கரைதிரை இல்லாத சபைக்காக இயேசு வருகிறார். Because Jesus comes for a church without spot or wrinkle. அப்ப உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. So it is a duty fallen upon us to keep ourselves unspotted from the world. நாம் உலகத்தில் தான் இருக்கிறோம். We are in the world. ஆனா உலகத்தால் கரைபடக்கூடாது. But we should not be spotted by the world. அது எப்படி முடியும்? How is it possible? அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய தெய்வீகமான அனுபவம். That is the divinity of Christianity. உலகத்துக்கு மீனானது கடலுக்குள் இருந்தாலும் கடலின் உப்புத்தன்மை அதிலே வரல இல்லை. A fish is in the sea, but not its salt in its body. அதுபோல நாம் உலகத்தால் இருந்தாலும் உலகத்தான் அல்ல என்று சொல்ல வேண்டும். So is it, though we live in this world, we have to confess, I am not of this world. அப்படி வாழ முடியுமா? Can we do that? இயேசு ஒரு நாள் நின்று கொண்டிருக்கும் பொழுது உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வந்தான். One day when Jesus was standing, the prince of this world, the Satan, came unto him. அவர் சீஷர்களோடு ஜனங்களோடு நின்று கொண்டிருந்தார். He was then standing with his disciples and people. அவன் வந்த உடனே சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான்னு சொன்னார். And when the devil was coming, he said, Lo, the prince of the world is coming unto me. ஆனா அவனுடையது என்னிடத்தில் ஒன்றுமே இல்ல. But he has nothing in me. அந்த இல்லைன்னு சொன்ன உடனே அந்த அறிக்கையிலேயே அவன் திரும்பி போயிட்டான். That very confession itself made the devil return back. உலகத்தில் உள்ளது என்னிடத்தில் இல்லை, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது என்னிடத்தில் இல்லை என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? How many of you can say, Lo, the prince of the world cometh and he has nothing to do with me? ஒரு இடத்துல ஒரு பிசாசை துரத்துனாங்க. One day they cast out a devil. அந்த ஆவி சொன்னது, Then the spirit said, என் ஆளுங்க ரொம்ப பேர் உட்கார்ந்திருக்கான், அவனை அங்க போயிடட்டுமா, நீ பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம், என் ஆளு இதே சர்ச்சில் பாதி பேர் இருக்கிறான், நான் போட்டுமான்னு கேட்டுச்சு. My spirit is found in half of the people in the church. Shall I go into them? அப்ப என்ன அர்த்தம்? Then what does it mean? சபையில இருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் தனக்கு சொந்தம் என்று அவன் உரிமை பாராட்டக்கூடிய உலகத்தின் அனுபவங்கள் நமக்குள் இருக்கிறது. The one group of people in the church has the love of this world in them, so that the devil would claim that they are mine. ஒரு இடத்துல பிசாசு துரத்தி கொண்டிருந்த பொழுது, One day when they were casting out the demons, அது அலறிக்கிட்டு இருக்கு. it was crying out. அந்த நேரத்துல பார்த்து ஒரு விசுவாசி ஒரு புதிய ஆத்துமாவை கூட்டி வந்துட்டாங்க. That time a believer brought in a new soul. அவங்க ஒரு புதிய ஆத்துமா. It was a new soul. அவங்க ஃபுல்லா நகை போட்டு பூ வச்சிட்டு வந்திருந்தாங்க. And they had the bindis and the flower. அவங்களுக்கு ஏதோ பிரேயர் ரிக்வெஸ்டுக்காக இந்த விசுவாசி அவங்கள கூட்டி வந்துட்டாங்க. This believer brought them with a prayer request. இந்த ஆவி அலறிட்டு நான் எங்க போறதுன்னு இருக்கும்போது இந்த புதிய ஆத்துமாவோட இந்த விசுவாசி உள்ள வந்துருச்சு. When the spirit was crying out where to go, this believer and new soul came. அது அப்படியே அந்த சிஸ்டர் அந்த புதிய ஆத்துமாவை பார்த்துச்சு, இப்ப என்னை துரத்துங்க, எனக்கு ஒரு ஆள் வந்துருச்சு, நான் போயிடுறேன்னு. It looked on to that new soul and said, Now chase me and I will get into that person. அந்த புதிய ஆத்துமா அன்னைக்கு அங்க ஏண்டா வந்தேன்னு ஆகி போச்சு. அது சிஸ்டர்ஸ் உங்களை ஓடியே போயிடுச்சு. And the new soul then ran to the sister's room and it was fed up. அவனுடையது நம்மிடத்தில் இருக்கா? And do we have anything of him in உலகத்தால் us? கரைபடாதபடி ஒருவன் காத்துக்கொண்டால் அதுதான் பக்தி. அந்த பக்தி இருக்கிற மனுஷன் நிச்சயமா இந்த உலகத்து காரியங்கள்ல வேணும்னு கேட்க மாட்டான், போதும்னு சொல்லுவான். If a man keeps himself unspotted from the world, that is godliness. A man with godliness will say, This world is enough for me. ஆனா இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது? But today's world, how is it? வேணுங்கிறதுல தான் இருக்கிறது. They keep on saying, I want, I need. ஒரு அக்னியில கொண்டு போய் எதையாவது நீங்க போடுங்க, அது நான் எரிச்சிட்டேன் நிப்பாட்டிருன்னு சொல்லாது. அது போட்டுட்டு இருந்தா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், எரிச்சுக்கிட்டே இருக்கும். You put something into the fire, it will not stop after burning it, but it will keep on asking how much ever you put, it will burn. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னும் வேணுங்கிற ஒரு மைண்ட் இருக்கு? Today, how many of us have the thought, I still need? நீதிமொழிகள்ல நாம் பார்க்கும் பொழுது, When we go to Proverbs, 30ஆம் அதிகாரத்துல chapter 30, 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். verse 15, let us read. தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தியடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. The horseleech has 2 daughters crying, Give, give. There are 3 things that are never satisfied. 4 things say not, it is enough. அதாவது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ஆளுங்க இல்ல.
Today, there are no people who would say it is enough. அட்டைக்கு 2 குமாரத்திகள் உண்டா? Horse each has 2 daughters. அந்த அவங்க ஒரே ஒரு கோரஸ் தான் அதுக்கு தெரியும். They know just one chorus. என்னதா? What is it? தா. Give, give. கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். Keep on giving. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால பேப்பர்ல படிச்சேன். And little days before I saw in the paper. ஒரு சிலருக்கு இந்த ஃபாரின்ல எல்லாம் கண்டினியூவா programs இருக்குது. Some people have continuous programs in the foreign countries. அவங்க ஒரே ஈவினிங்ல 4 program 5 program அட்டெண்ட் பண்றாங்க பார்ட்டிஸ். In just one evening they attend 4 to 5 parties or programs. எல்லா இடத்துக்கும் போகணும். They have to go to every place. எல்லா இடத்துலயும் அவங்க ட்ரீட்ல கலந்து கொள்ளணும். They have to be a partaker of the treat in every place. அங்க எல்லா இடத்துலயும் கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும். And compulsorily eat in every place. என்ன பண்றாங்களா? What do they do? ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு They eat in one place. அடுத்த இடத்துல போய் சாப்பிடுறதுக்கு முன்னால வாமிட் எடுக்கறாங்க. And before they go to the next place they vomit it out. திரும்ப அங்க program அட்டெண்ட் பண்ணி சாப்பிடுறாங்க. Again he attends the program and eats. அடுத்த program போய் அங்க வாமிட் எடுக்கறாங்க. Going to the next program he vomits. இதெல்லாம் நீங்க படிக்க மாட்டீங்க. நீங்க வேற ஏதாவது புக், சினிமா ஸ்டோரிஸ், இந்த தொடர் கதை, சீரியல் இதெல்லாம் நீங்க படிப்பீங்க, கேப்பீங்க. You don't read these important news, but you going through unnecessary fables and stories. நீங்க இப்படி சாப்பிட்ற ஆளுங்க யாராவது இருக்கீங்களான்னு தெரியல. I don't know if anyone of you eat like that. உங்களுக்கு போதும் என்கிற ஒரு மனதை கர்த்தர் இந்த காலை வேளையில கொண்டு வர விரும்புகிறார். But this morning God wants to give you the mind of contentment. அந்த போதும் என்று சொல்லாத 4 உண்டு என்று சொல்றதுல ஒன்னு பாதாளம், இரண்டாவது அக்கினி. There are 4 things that say not, it is enough. One is grave, the other the fire. பாதாளமும் அக்கினியும் போதும்னு சொல்லவே சொல்லாது. Grave and fire will never say it is enough. அது மட்டும் போட்டுட்டே இருக்கலாம். They will keep on giving it. ஏனென்றால் பாதாளங்கிறது பாட்டம்லெஸ் பிட். அது மட்டும் போட்டுட்டே இருக்கும். Because the grave is the bottomless pit, it goes on. போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். You can keep on putting in it, it will keep on. அருமையானவர்களே, உங்களில் இத்தனை பேர் அபிஷேகம் பெற்ற பின்பு உங்களுக்கு போதும் என்கிற மனது கிடைத்தது என்று சொல்ல முடியும். Beloved ones, how many of you can say, after receiving the anointing, I have the mind of contentment? வேணும்னு நம்முடைய மனசு சொல்லலாம். ஆனா போதும் என்கிற மனதை நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டும். Our mind may keep on saying, I need it, but practice your mind to say it is enough. ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னாங்களா, நீ சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு தூரம் போயிட்டு வர்றியோ அவ்வளவும் உனக்கு தான் சொன்னாங்க. One person they said, how much ever place you travel till evening, that much we will give you. அவனு முடிஞ்ச அளவு நடந்தான் மேக்ஸிமம் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டான். He ran, he walked to the maximum distance he could. கடைசில டைம் முடிய போகுது. Finally the time was about to end. திடீர்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு பெரிய கிணறும் தோட்டமும் ஒரு பெரிய செழிப்பான ஒரு இடமும் தெரிஞ்சது. இவ்வளவு நேரம் சுத்தணும், இது கண்ணிலே தென்படலையே, இதையும் ஒரு சுத்திடுவோம்னு நினைச்சான். He turned and saw that there was a big garden, a big place. He said, finally let me go round this and then come. ஆனா அதுக்கு அவனை சுத்தி வர்றதுக்கு முடியதுக்குள்ளேயே அவனோட ஓட்டம் முடிஞ்சிருச்சு. But even before he could come through that land, his race ended. நமக்கு இந்த நாட்கள்ல எத்தனை பேருக்கு இந்த மைண்ட் இருக்கு? Today, how many of us have this mind? அப்படி மைண்ட் இருந்தா நம்ம வீடுகள்லாம் ஏன் குப்பை கூலமா மாறுது? ஏன் சேர்த்து வைக்கிறோம்? If we have that mind, why do we heap in our houses and our house become rubbish? நம்மில் முதலாவது எதுக்கு போதும் என்கிற மைண்ட் நமக்கு வேணும்ங்கறதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். First of all, it is important that we may learn why do we need the mind of contentment. முதலாவது நம்ம இந்த மார்க்கத்துல வந்துட்டோம். Firstly, we have come into this religion. இந்த போதும் என்கிற மனசு கட்டாயம் வேணும். We need to surely have this mind. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம். Because our worldly span is little. இங்க இருந்து நம்ம வெளியே போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது. When we go out of this world, we cannot take anything. நீ கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. You cannot bring in anything, neither can you take anything. 1 தீமோத்தேயு 6:7 அடுத்த வசனம். 1 Timothy 6:7. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். For we brought nothing into this world, and it is certain we can carry nothing out. அதனால தான் கிரேட் அலெக்சாண்டர் என்ன செஞ்சாரு? That's why great Alexander, what did he do? சாகும்போது சொன்னாராம், என் பெட்டியில 2 ஓட்டை வைங்க சைடுல, என் கையை நான் விரிச்சு வச்சுட்டு போறேன். ஏனண்டா நான் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தினேன், ஆனா போகும்போது நான் என்ன செய்யல, ஒண்ணுமே கொண்டு போகலன்னு காட்டுறதுக்காக. When he was about to die, he said to his followers saying, when I die, you keep me in the box and there should be 2 holes so that I can put my hands out to say,
I have captured many places, but I take nothing out of this world. ஆனா நம்மில் எத்தனை பேர் இப்படி விட்டிருக்க முடியும்? இப்படி ஒன்றும் இல்லை நம்ம கொண்டு போவதில்லைங்கிற தரிசனம் இருந்தா ஏன் நம்ம சேர்த்து வைக்கணும்? If we have the vision of saying, we will take nothing out, then why do you heap up? நீங்க யோசிச்சு பாருங்க. Just think. நாம ஒண்ணும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போறதில்லை. We have not brought nothing in and we carry nothing out. நல்ல ஒரு Dress போட்டு கூட உங்களை அனுப்புவாங்க. And you may be sent with a good dress. ஆனா அதுவும் மண்ணு சாப்பிட்டுரும். But even that, the earth dust will eat. நல்ல காஸ்ட்லியான ஒரு பாக்ஸ்ல, காஃபின் பாக்ஸ்ல வைப்பாங்க. You may be kept in a beautiful, costly coffin box. அதுவும் மண்ணோடு மண்ணா போயிடும். But even that will change to dust. நீ அழகா வர்ணிச்சு அழகுபடுத்தி வச்சிருந்த சரீரம் அப்படியே பூச்சிகள் புழுக்கள் அரிச்சு ஒண்ணு இல்லாம போயிடும். Your beautiful body which you had kept up till this day will finally become dust. நிரந்தரமானது, நித்தியமானது தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த உலக வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்ததனுடைய பிரதிபலன் மட்டும்தான் கிடைக்கும். That which is lasting in our eternity will only be the reward of our Christian life in this world. அதனால நாம் இந்த நாட்களிலே இந்த போதும் என்கிற மைண்டை நம்ம கொண்டு வந்து பிராக்டீஸ் பண்ணணும். Therefore we in these days should practice this mind of contentment. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இது உங்களுக்கு இருக்கா? Today just think over, do you have this? நம்மில் எத்தனை பேருக்கு இது இருக்குன்னு சொல்ல முடிஞ்சா பாதி பேர் கை வைத்துவீங்க, வேற வழி இல்லாம எல்லாரும் கை வைத்துவீங்க. When we say how many of you have this, half of you will lift up because no other go. நம்மில் எல்லாருக்கும் ஆசை அதிகமாகிட்டே இருக்கு. All of us, we have the desire keeping on increasing. இப்ப பாருங்க, பழைய விசுவாசிகள் எல்லாம் அந்த காலத்துல ரொம்ப வைராக்கியமா பிரதிஷ்டையா இருந்து உலகத்தை அனுபவிக்காம இருந்தவங்க இப்ப தாங்கள் பேர பிள்ளைகள் இவங்களெல்லாம் ரொம்ப ஹை டீசென்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு அழகுபடுத்தி பாக்குறாங்க. அது காரணம் என்னன்னா, என்னால முடியாது, நீயாவது செய்யின்னு சொல்ல. See, very old believers who were highly consecrated, who were living for the truth and for the Lord, now they beautify, they adorn their grandchildren saying, I could enjoy nothing in this world, at least you do it. பிரியமானவர்களே, நமக்கு இந்த மைண்டை நீங்க கொண்டு வந்து பாருங்க. Beloved, bring this mind into practice. உனக்கு இன்னது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows what your need is. உனக்கு இன்ன தேவை, இன்ன வேளையில் தேவை என்றும் கர்த்தருக்கு தெரியும். God knows at what time you need it. கரெக்ட் டயத்துல உனக்கு வீடு தரணும்னா தருவாரு, கரெக்ட் நேரத்துல உனக்கு கார் தருவாரு, கரெக்ட் நேரத்துல அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. At the set time, God can give you everything, a house, a car, and He knows nothing which you doesn't know. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை போதும் என்கிற நம்பிக்கையோடு நீங்க வாழ்கிறீர்கள்? Yes, today how many of you live with a contented mind in you? தமிழ்ல சொல்லுவான், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுட்டான்னு சொல்லி. In Tamil there is a proverb, they believe the ruler and they forsook the husband. அதுபோல ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்ல, இந்த புருஷன் பிடிக்கவே இல்லை, என்ன பண்றது, இந்த மனைவியும் பிடிக்கல, இந்த பிள்ளைகளும் பிடிக்கல, பெத்த பெற்றோர்களையும் பிடிக்கல ஒரு சிலருக்கு. அதுக்காக மாற்றங்கள் செய்யறதுக்கு இந்த சமுதாயத்திலையும் பைபிளையும் வழி இல்லை. In such a way, the people are never contented with their parents or with their children or with their husband or wife, and they want to have a change in their lives. அப்படிதானே? கரெக்ட் தானே? Is it not? உங்களுக்கு அந்த அதுலயாவது போதும் என்கிற மனசு இருக்கா? At least in that are you contented? அவங்க கல்யாணம் கட்டி 4 வருஷம் கழிச்சு நான் அவங்கள கல்யாணம் கட்டணும்னு நினைத்திருந்தேன், நீ மாட்டி விட்டாய்ங்கறா. 4 years after the wedding, they tell their husband, I wanted to wed that man, but finally you were caught. இது எல்லாமே வாழ்க்கையில நீயே மண்ணெல்லி போடுற பாயிண்ட்ஸ். All these are the points in which you put sand on yourself. இதுலயும் உனக்கு போதும் என்கிற மனசு இல்ல. And even in that you are not contented. ஒரு சிலர் சொல்றாங்க, இத்தனை வருஷம் பெந்தேகோஸ்ல போய் எனக்கு என்ன சாதிச்சிட்டேன், அப்ப இந்த மார்க்கத்துல வந்ததுலயும் உனக்கு போதும் என்கிற மனசு இல்ல. Some say, what have you achieved after going to Pentecost for so many years? They are not satisfied with this religion also. முதலாவது திருப்தி அடையுங்க. First of all, be satisfied. ஆண்டவர் கொடுத்தது போதும். Enough that the Lord has given me. ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் போதும். What the children gave, God has given, it's enough. ஒரு அம்மா சொல்லிச்சு, எனக்கு 2 பையன், எனக்கு 2 பொண்ணு, எனக்கு ஒரு பையன் வேணும்னு நான் போட்ட உபவாசம் கொஞ்சம் அல்ல, ஆனா கொடுத்துட்டாரு. ஆனா அவன் இப்ப படுத்துற பாடு, இவனுக்காக நான் உபவாசம் எடுத்தது தப்புன்னு நான் உணர்கிறேன். One mother said, I have 2 daughters. Finally I fasted very hard to get a son, and I got one, but now I regret for having taken the fasting. அவன் இப்ப என்னை சிலுவையில தொங்க விடுறான். Because he is hanging me on the cross. அவனை பெற்றதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். I regret for having begotten him. இருக்கிறாங்க.
கர்த்தர் கொடுத்ததுல போதும்னு நீங்க வாழ்ந்து பழக வேண்டும். You have to habituate in living with contented with whatever God has given you. இல்லன்னு சொன்னா இந்த மார்க்கமும் உங்களுக்கு ஆதாயமாய் இருக்காது. Else even this religion cannot be a gain for you. இந்த பெந்தேகோஸ்தே மார்க்கமும் உங்களுக்கு திருப்தியா இருக்காது. This Pentecostal life will not be a satisfaction. இதுக்குள்ளேயும் நீங்க கோட்டு குழம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. And you will only keep sobbing with this. தேவன் அறியாம எனக்கு ஒண்ணும் கிடைக்க வேண்டாம், தேவன் அறியாம என்னிடத்துல எதுவும் போகாது. Without my God's knowledge, I need not get anything. Without His knowledge, nothing will leave me. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த மனதை நீங்க கொண்டு வர விரும்புகிறீர்கள்? How many of you desire to put in that mind in you today? உண்மையான தேவபக்தியா இருக்க விரும்பினால் நீங்கள் போதும் என்கிற மைண்டை இன்னைக்கு இந்த கூட்டத்துல ஒரு அபிஷேகத்தின் மூலமா பெற்றுக்கொள்ளணும். If you want to be genuinely godly, then this meeting itself receive an anointing for a mind of contentment. அடுத்ததாக Nextly, முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 Peter 4:3. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உங்களுக்கு பழைய காரியத்தை போதும்னு நிறுத்துறதுக்கு ஒரு பிராக்டிஸ் வேணும். After having coming into this religion, you need to practice to stop with the old things. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். For the time past of our life may suffice us to have wrought the will of the Gentiles. சென்ற வாழ்நாள் காலங்களில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நாம் புறஜாதிகளுடைய வழிபாடுகள்ல நடந்தது போதும். இதுக்குள்ள வந்துட்ட பிறகும் அதன்படி நடக்க நீ பிரயாசப்படாத. It is enough that we walk after the will of the Gentiles in the past time of your life. Don't strive to walk like that even now. வேதம் அதை தெளிவாக பேசுகிறது. Word of God very clearly speaks about it. கடந்த வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். For the time past of our life may suffice us to have wrought the will of the Gentiles. அப்ப நம்ம சாராயம் குடிச்சோம், கலியாட்டு பண்ணோம், அருவருப்பான விக்கிரக ஆராதனை செஞ்சு வந்தோம், துர்ச்சைகளை நடப்பித்தோம். Then we walked in lasciviousness, lust, excess of wine, revelings, banquetings and abominable idolatries. இந்த மார்க்கத்துல வந்திட பிறகு அதுவும் போதும்னு நிப்பாட்டு. After coming into this religion, stop such things saying இந்த it is மார்க்கத்துல enough. வந்த பிறகு பழைய வழிபாடுகள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய ஜென்ம சுபாவங்கள் இவைகளை நீங்கள் பயிற்சிவித்தால் இதுக்குள்ள வந்துட்ட பிறகு இந்த பக்தி உனக்கு வீணாய் போய்விடும். After coming into this path, if you are going to practice with the old custom and rituals, then this your godliness will be in vain. ஒன்னு பாவ சுபாவங்கள், One, sinful natures. இரண்டாவது நம்முடைய பழைய சம்பிரதாயங்கள். Two are old traditions. நம்முடைய ட்ரெடிஷனை விட்டு வெளியே வந்தாதான் நம்ம பரலோகத்துக்கே போக முடியும். Only when we leave our tradition and come out shall we be able to go to தயவு heaven. செய்து இந்த மார்க்கத்துல நீங்க வந்த பின்பு Kindly, after coming into this path, நீங்க பழைய தன்மைகளை நீங்கள் முற்றிலுமாய் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். forsake utterly your old traditions. அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்து கொள்றது தப்பல்ல, நீங்க அங்க போகலாம், அது தவறு கிடையாது, பாவம் கிடையாது. That is why we tell you, attending the wedding and the celebrations in your relative's house, you can go it, that is not wrong. கல்யாணத்துக்கு போறது தப்பு இல்ல. It's not wrong to go to wedding houses. உங்க அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு போறதுல பாவம் கிடையாது. Going to the wedding of your brother or sister or their children, it's not wrong. இல்ல உன் கூட வேலை பார்க்கறவனோ பார்ட்னரோ யாரு கூடயும் நீ கல்யாணத்துக்கு போறதுல தப்புன்னு நான் சொல்லல. I don't tell that going to the wedding house of some colleagues with you, it's wrong. ஏனென்றால் நாம் உலகத்தில் இருக்கிறோம். Because we are in this world. 1 கொரிந்தியர் 5 கடைசியின்படி நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இல்லனா உலகத்தை விட்டு வெளியே போகணும்னு பைபிள் சொல்லுகிறது. According to the last verse of 1 Corinthians 5, the word of God says that we have to leave this world one day. ஆனா அந்த உலகம் அங்க போன பிறகு அங்க சில சம்பிரதாயங்கள் பண்ணுவாங்க, அதுல நீ கலந்து கொள்ள முடிய கூடாது, அதுல நீ ஜெயிச்சு நிக்கிறதுக்கு உனக்கு சக்தி இருந்தா நீ போலாம். But then there will be certain rituals carried out in that. If you are able to prevail over that and not do that, then you can go. நான் ஊழியத்துக்கு வந்தேன். When I came to the ministry, ஊழியத்துக்கு வந்த பின்பு ஒரு நாள் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங்காக நான் தூத்துக்குடி பக்கம் வர வேண்டியிருந்துச்சு. after coming here, I had to go to Tuticorin for auditing. இன்டர்னல் ஆடிட்டிங். Internal auditing. அப்படி வந்த பொழுது When I went there, சரி என் வீட்ல எல்லாம் ரட்சிக்கப்படலையேன்னு வீட்டுக்கு போயிருந்தேன். I went to my house because they are still unsaved. அங்க போன போது என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened when I went there? திடீர்னு எங்க பெரியம்மா சீரியஸ்னு சொல்லி கூப்பிட்டாங்க. Suddenly they said my aunt is serious. உடனே எங்க அண்ணன் மாரெல்லாம் கூப்பிட்டாங்க, வா போலான்னு சொல்லி. And my brother said, you come, we'll go see her. சரி வந்ததே வந்துட்டோம், சாயங்காலம் தானே நம்ம போறோம், நாளைக்கு தானே போறோம்,
சரி அவங்க சுகமில்லைன்னு சொல்றாங்களே போகலான்னு யோசித்தேன். Okay, I've come, tomorrow I'm going to leave, so today let me go and see அப்ப her. நான் ரொம்ப சின்ன பிரதர், That time was a little brother, ஊழியத்துக்கு வந்து புதிது. junior on fresh year for the அப்ப ministry. எங்க அண்ணன் சொன்னாரு, அம்மா வந்து நம்மள பெத்தாங்களே தவிர அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, வளர்த்ததெல்லாம் நம்ம பெரியம்மா, அதனால நீ வான்னு சொன்னாரு. And they said, நன்றியாய் வான்னு சொன்னாரு. it is your aunt which grew you up, therefore out of your grateful heart come to see her. அங்க போன போது அவங்க நாங்க போய் கொஞ்ச நேரத்துல இறந்துட்டாங்க. When I went there, even before I could go and return, she died. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, Why I tell you this is, அங்க போன உடனே கிளைமேக்ஸும் மாறி போச்சு. when I went there, the climax, the situation changed. அம்மா பெரியம்மா செத்துட்டாங்க. My aunt is passed away. அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது. And she has no son. ரெண்டும் பொன் பிள்ளைகள். Both were daughters. அவங்களுக்கு புருஷனும் இறந்துட்டாரு. And even her husband passed away. இப்ப கொல்லி வைக்கணும். தீ வச்சு சாவுக்கு சிதைக்கு தீ மூட்ட வேண்டும். Therefore they had to put the fire to the body. எனக்கு எங்க அம்மா அப்பாவும் உயிரோட இருக்காங்க. And for me, my parents were alive. அதனால எங்க அண்ணன் மூத்த அண்ணன் அம்மா அப்பா உயிரோட இருக்கும்போது தீ வைக்க கூடாது. Therefore my elder brother, when his parents are alive, he should not put the fire to that body. இப்படியே சுத்தி கடைசில அது ஏன்ட்ட வந்து நிக்குது. Therefore finally they said, you have to do that. எப்படி பிசாசு எப்படி கொண்டு வரான் பாருங்க, நான் வர்றேன், அவங்க சாவுறாங்க, மூத்தவன் கொல்லி வைக்க கூடாது, ரெண்டாவதும் கொல்லி வைக்க கூடாது, கரெக்டா வந்து நீதான் சாமியார் ஆயிட்டில்ல, உனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லல, நீ வச்சிட்டு போ அப்படின்னு கடைசில எண்ணெயை வச்சா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. Look how the devil brought it all finally upon me, saying I was forced into the situation of doing it. நான் அது முடியாதுன்னு சொன்னேன். I said I cannot. நான் ரொம்ப சின்ன வயசுங்கறதால அவங்க எல்லாம் என்னை விட ரொம்ப ரஃப்பான போல்டான ஆளுங்க, அதனால இவனை விட்டுறாதன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க. And they, because I was a bold person, they said, you have to certainly do it and lock me up in a room. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. I did not know what to do. அப்ப நான் ரொம்ப அன்னைக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரதிஷ்டை பண்ணேன். இனிமேல் நான் இந்த திசையிலே என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். இந்த ஒரு ட்ரிப் என்னை எப்படியாவது காப்பாத்தி சென்னை கொண்டு போய் சேர்த்துரும் ஆண்டவரே. It is at that day I made a strong consecration. Lord, I will not turn to this direction at all. At least this one time make me escape. இன்னைக்கு வந்தது மிகப்பெரிய தவறு. And coming there was a great sin. ஆனா இந்த சூழ்நிலையிலிருந்து நான் தப்பணும். But I should escape this situation. என்ன பண்றது, வீட்டை உடைக்க முடியும்? What to do? Can I break up my home? நானும் மணிக்கணக்கா ட்ரை பண்ணி பார்த்தேன், கடைசியில எனக்கு ஒண்ணுமே முடியல. நான் அப்போ வந்து 21 வயசு அவ்வளவுதான். வந்த புதுசுல இப்படி வசங்கட்டத்தனமா நம்ம ஓடி தான் ஊழியத்துக்கு போனேன், திருப்பி வந்தது முட்டாள்தனம். அதனால நான் கடைசியில உட்கார்ந்து எனக்கு ஒரு லிமிட்டுக்கு பிறகு டைம் ஆக ஆக நம்ம பிரதிஷ்டை, நம்முடைய ஊழியம், சியோன் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சே, இவ்வளவு ஃபாஸ்ட்ல முடிவுக்கு வரும் நான் கற்பனையில எண்ணலையே அப்படின்ட்டு உட்கார்ந்து ஆள ஆரம்பிச்சிட்டேன். Hours together I was striving in my mind, because I was just 21, I stepped into the ministry hard, and now finally I came and I'm locked up in my house, my Zion, my consecration, everything is lost, I thought. எல்லாமே போயிடுச்சே, முடிஞ்சு போச்சே, இவ்வளவு ஃபாஸ்ட்ல இது போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. I never expected that so fast I would lose all these. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமோ, இந்த மேட்டர்ல வந்திருக்கவே கூடாதோ, இப்படி ஒரு சிக்கல்ல சிக்கிட்டோமே. I was in a great confusion. Did I give place to the devil, and should I not have come here? நான் அழுத உடனே எங்க அம்மாவுக்கு அதை சகிக்க முடியாம வந்து கதவை திறந்து, ஐயோ என் பிள்ளை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கதவை திறந்துட்டாங்க. And when I was crying hard, my mother could not bear, finally came and opened the room. உடனே எங்க அண்ணன் எல்லாம் வந்துட்டாங்க, இப்படி சொல்லி தான் அவன் ஜாமியாரா போயிட்டான், இப்ப திரும்பவும் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு. And brother also came, he said, see, you told like this, and finally he went to the ministry, now we are supporting him again. அதோட நான் அந்த இடத்தை விட்டு தப்பிட்டேன். With that I escaped the spot. இல்லைன்னா அன்னைக்கு எல்லாமே போயிருக்கும். If I had remained there, everything would have gone. நான் கொல்லி வைக்கணும், அடுத்து மொட்டை அடிக்கணும். எங்க அண்ணன் சொல்றாரு, நீங்களே சிபிஎம்ல இவ்வளவுதானடா வைப்பீங்க முடி, 2 நாள் இருந்துட்டு போ, முளைச்சிரும், நீ பாட்டுக்கு போய் சாமியார் ஆயிருன்றாரு. And I have to make myself bald for that, and my brother said, you do like this in the CPM, just be in the house for 2 days and then go. அப்ப நான் உண்மையாவே ரொம்ப ஷார்ட்டா வச்சிருந்த ஒரு டைம் அது. During that time, that was the time when I was having my hair short. ட்ரைனிங் பீரியட். The training period. பீரியட் முடிஞ்சு அப்பதான் நான் கொஞ்சம் வளர்ந்து வெளியே வந்திருக்கேன், அசிஸ்டண்டா வந்திருக்க டைம் அது. It was that time when I came as an assistant after my training. எப்படியே தப்பிட்டானே. Somehow escaped. அதிலிருந்து தப்பிட்டு தான் இருக்கிறேன். From that day onward I am escaped. எதுக்கு இத சொல்றேன்னா, Why I tell you this? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். You may also have this situation. அதனால கிருபைகள் போய்டும்னு சொல்றேன். That is why கிருபைகள் போய்விடும். your graces will go then.
அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You need to understand that. என்னைக்கு இதுல பைபிள் எடுத்துட்டு இந்த மார்க்கத்துல கால் எடுத்து வச்சிட்டீங்களோ அன்னையோட பழைய காரியங்கள்ல நீங்க முடிவுக்கு கொண்டு வரணும். The moment you have stepped into this religion, taking the Bible in your hand, from then on, stop with the old traditions and சென்ற rituals. வாழ்நாட்களில் புறஜாதிகளுடைய முறைமைகளின்படி நடந்தது போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்க வாங்க. And you have to say, it sufficeth me that I should walk after the manner of the Gentiles in the time past. அங்க போனீங்க பழைய நிலவரத்துக்கு உங்களை கொண்டு போய்டுவாங்க. If you go there, finally they will take you back to the old state. ஒரு காலத்துல நான் ஊழியக்காரங்களோட கூடயே இருந்தேன். Once I was along with the servants of God. ஒரு 5 வருஷம் faith homeலயே சுத்திட்டு இருந்தேன். 5 years in the faith home itself. பிரதர் கூடயே இருப்பேன். Along with the brother. விசிட்டிங் போற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் ஒரு ஜெபம் பண்ண போதும் உடனே ஒரு தரிசனம் கிடைக்கும். And when it is enough I go and pray in the houses where I go for visiting, I would get a vision immediately. ஒரு காத்திருப்புடத்துல ஒரு 15-20 தரிசனம் கிடைக்கும். And at least 15 to 20 visions in a tarrying meeting. அதெல்லாம் அப்படி தத்ரூபமா சொன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். And it will be actually as though it is happening and it will happen also. விசுவாசியா இருக்கும்போது But when I was a believer, என்னுடைய சகோதரியை ரட்சிக்கப்பட்ட சகோதரியை இந்துல கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. They married my saved sister to a Hindu family. அவ நகையெல்லாம் கலத்தி இருந்தா. And she had put off her jewels. கட்டாயப்படுத்தி அடிச்சு போட்டு கல்யாணத்தை கட்டினாங்க. They forced her, bet her up, put her jewels and wedded her. சங்கரங்கோயில்ல இந்து கோயில்ல வச்சு அந்த சங்கரங்கோயில்ல வச்சு கல்யாணம் நடந்துச்சு. She was married in the Hindu Sankaran temple. அன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன். And that evening there was a reception. நான் அப்ப ரொம்ப ஸ்பீடான ஒரு டைம். And that was a time பெண்டிகாஸ்ட்ல ஊழியத்துக்கு வரணும்னு ரொம்ப ஸ்பீடா இருக்கிற ஒரு டைம். when I was in my speeding life in the Pentecostal. நான் ஊர்ல உள்ளவன எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லல, என்னைய தான் சொல்லிட்டு வரேன். And I am telling about myself as an example. சென்ற வாழ்நாட்களில் புறஜாதிகளின் இஷ்டப்படி நடந்தது போதுங்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். And I am telling about that aspect that is sufficeth me to walk after the Gentiles in the time past. என்ன நடந்தது? What happened? பாஸ்டர்ட்ட போய் கேட்டேன். I asked the pastor. பாஸ்டர் கேசி வர்கீஸ். Pastor Casey Varghese. இப்படி கல்யாணம். Pastor, such a wedding. அபிஷேகம் பெற்றவன் நீ போக கூடாதுன்றார். He said, you are an anointed person, you should not go. அதனால என் சிஸ்டர் கல்யாணத்துக்கு போக கூடாதுன்றாரு, போகல. And therefore I did not go for my sister's wedding. எங்க அண்ணன் வந்தாரு. My brother, what did he do? அப்ப நீ கல்யாணத்துக்கு வரலையா? அவங்க பாஸ்டர் சொல்லிட்டாராங்க. சரி. அப்ப நீ ரிசப்ஷனை பாரு, நான் போறேன்னு போயிட்டாரு. You are not coming for the wedding, your pastor said. Therefore then you come for the reception. வேற வழி இல்லாம நான் ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணேன். No other go, I had to attend it. கொஞ்ச நேரத்துல எனக்கு அந்த நேரத்துல அவ்வளவு ஒரு தெளிவில்லாத டைம்ங்கறனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா டெக்கரேஷன் அது இதுன்னு சொன்னாங்கன்னு நானும் இறங்கிட்டேன் கொஞ்ச நேரத்துல. When that was time when I was not clear in my revelation, when all told about the decorations, I also got in to do that. கொஞ்ச நேரத்துல பட்டாசு வாங்கிட்டு வந்தோம். Within few minutes crackers burst. இப்படி எல்லாமே நடந்துச்சு. கொஞ்ச நேரத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ள வந்துட்டாங்க. Everything happened. Finally the boy and the girl came in. திடீர்னு வந்து ஒரு ஆளு என்கிட்ட வந்து அந்த சரியான ஒரு டைம் அவங்க ரெண்டு பேரும் இறங்கி வரும்போது திடீர்னு ஒருத்தர் வந்தாரு. எங்க ஃபேமிலியில உள்ள ஆள் தான். இந்த மோதிரத்தை அந்த புதுசா வர்ற மாப்பிள்ளைக்கு போட்டுரு, அதுதான் சம்பிரதாயம் என்னார். எனக்கு அந்த நேரத்துல பட்டுன்னு ஒரு அறிவும் வேலை செய்யல. ஏன்னா அறிவு ஏற்கனவே மழுங்கி போயிருந்துச்சு அந்த நேரம். நானும் படால்னு வாங்கி மோதிரத்தை போட்டேன். That was a crucial time when the boy and the girl, the husband and the wife were coming in, and that time one person came suddenly and said, you have to put the ring and conduct the ritual, and then I had no other go, I did it. அன்னையோட அந்த ப்ரோகிராம் முடிஞ்சிருச்சு, போயிட்டாங்க. நான் காத்திருப்புடத்துல வந்து உட்கார்ந்தேன். அதோட அந்த தரிசன கிருபை full wash out ஆயிடுச்சு. That reception ended, and after that I came for the tarrying meeting. I was seated in the tarrying meeting, but my graces and anointing left me. மணிக்கணக்கா காத்திருப்புடத்துல அழுதேன். I was crying to the Lord for hours together. இன்னைக்கு ஊழியத்துல இருக்கேன், அந்த அளவு அந்த ஷைனிங் இல்ல. Today I am in the ministry, but not that brightness. இது 31 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். அன்றைக்கு போனதே. This was an incident happened 31 years before. That day it is gone till today. நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும். எப்பெல்லாம் நம்ம உலக வழிபாடுகள்ல போறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய கிருபை நஷ்டமடையும். நம்மள தெரியாமலே நம்ம விட்டு அந்த கிஃப்ட், அந்த ஜெபம், அந்த தெய்வீகம், அந்த பரிசுத்தம், அந்த ஈவு தாளந்து டவுன் ஆயிடும். Understand this,
all the time we go after the traditions of the world, the time of the old life, then we will lose our graces, our prayer life and talents. அதனாலதான் இந்த சாவுல எல்லாம் இந்த கல்யாணத்துல எல்லாம் நம்ம ஆளுங்க அந்த வேஷத்துக்கு வரும்போது நமக்கு டென்ஷன் ஆகுறதுக்கு காரணம் அதுதான். That is why we are put into tension when our people attend the death and the weddings of others. ஆம்புலன்ஸ்ல பெட்டி ஏத்தும்போது லெஃப்ட்ல ஏத்து தலைய உள்ள விடு, வாளை உள்ள விடு, காலை உள்ள விடுனா எனக்கு சூடாயிடும். இது என்ன ஆம்புலன்ஸ்ல தலைய உள்ள விட்டா அவர் பரலோகத்துக்கு போயிடுவாரா இல்ல காலை உள்ள விட்டா பாதாளத்துக்கு போயிடுவாரா? When they try to, இது பெந்தேகோஸ்துல உள்ள பாரம்பரியம் தவறு, நீ பரலோகம் போக மாட்டாய். even for keeping a body in the ambulance, they have various superstitions of the directions, and therefore we get tensioned up. This is not a life of the world, but it is a Pentecostal life. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand this? பெட்டியை மூடும்போது டபால் நம்மால் போய் கையும் காலையும் அவுத்து விடுவாங்க. ஏன்? When they அது close, கொஞ்ச நாள்ல மண்ணுல போயிடும். நீ அவுத்து விட்டதுனால அவர் எந்திரிச்சு வெளியே வந்துட போறது இல்ல, அவுத்து விட்டதுனால உயிரோடு எழும்ப போறதும் கிடையாது. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை அனுபவிப்பான். when they shut up the coffin box, they suddenly run to untie their hands and feet, but because they do that, nothing is going to happen. They will enjoy their reward. அதே மாதிரி கல்யாணம் உடனே ஒரு 15 தாம்பூலத்தை தூக்கிட்டு பெந்தேகோஸ்காரன், ஏன் அதை விட நீ பட்டு உடுத்திய வந்துட வேண்டிய பழத்தெல்லாம் தூக்கிட்டு ரோட்ல சுத்துறான். And you can see, கல்யாணத்துக்கும் நான் சொல்றேன், சாவுக்கு மாத்திரமல்ல கல்யாணத்திலயும் நம்ம எல்லாம் தாம்பூலம் தூக்குறான். இதுதான் விட்டுட்டு தானே இங்க வந்திருக்கிற பைபிளை தூக்குறதுக்கு திருப்பியும் தாம்பூலத்தை தூக்கிட்டியே, உன் கதை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. and not only that, even for the wedding, they do various rituals like the worldly people do. They have taken up the Bible, but now they take up some other thing also. அதுக்கு செத்தவன் தான் இதுக்கு நீதிக்கு பிழைத்தவன். But we are dead unto that, but alive unto righteousness. பாவத்துக்கு மரித்தேன் என்று சொன்னால் உலக பாரம்பரியங்களுக்கு நீ மரித்தாய் என்றுதான் அர்த்தம். If you say you are dead to sin, you are dead to the traditions of the world also. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு பழைய பாரம்பரியங்கள், உலக வழக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. After coming into this religion, you should no more have old rudiments and traditions. வீடு கட்டுறேன்னா இந்த மூலையில கட்டுறது 7 கல்லு வை, 3 கல்லு வை, 9 கல்லு வை. நான் ஒரு இடத்துல கேட்டேன், 3 கல்லு வைனா என்னத்துக்குன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி. இந்த செங்கலுக்குள்ளேயா பிதா குமாரன் பரிசுத்தாவி இருக்காரு? Even for the building, they say you should keep 3 stones and things like that. When I asked, they said it is because of the Father, Son and Holy Ghost. இதுக்குள்ள இருக்காரு மண்ணுக்குள்ள வைக்கிற செங்கல் 3 செங்கலை ஒரு கார்னர்ல வைக்கானா அதுல பிதா குமாரன் பரிசுத்தாவி போய் உட்கார்ந்துக்கறாரு. Is the Father, Son and the Holy Ghost in the brick laid in the earth? நீ இதுக்குள்ள வந்துட்ட பிறகு எல்லாத்துக்கும் நீ செத்துறணும். But after coming in here, you have to die for everything. நீ நிக்க கூடாது. You should not stand நீ there. போ, அதுல நீ கிறிஸ்தவனா நில்லு, பெந்தேகோஸ்காரனா நில்லு. Run or stand as a Christian, as a Pentecostal. அங்க போய் பழம் தூக்கிட்டு போக கூடாது. You don't go there to keep the plant. அங்க போய் பாடையை தூக்கிட்டு போக கூடாது. You don't go there and take the pot or the அங்க pitcher. போன பிறகு அந்த உலக பாரம்பரியங்கள் எதுவுமே வரக்கூடாது. Don't go there and do the old traditions. பியூர் பெண்டிகாஸ்ட், சுத்தமான பக்தியில நில்லுங்க. You stand in the pure religion, pure ஒருவேளை Pentecost. காலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வேஷம் போடலாம், கிருபை போய்விடும். மறுபடியும் சொல்றேன், Maybe you may put on the fashion according to the time, but your graces will leave you. ஜெபம் பண்ணு, Pray, பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடு, give importance to Bible reading, வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடு, give importance to verses, ஊழியக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. give importance to servants of God. அது போதும். That is enough. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை கனம் பண்ணிடுவார். இனி- என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். God says, him that honoreth me will I honor. ஒரு இடத்துல சொன்னாங்க, கிழக்க பார்த்து வைங்க அப்படின்னாங்க பாடிய. At one place they said, you keep the body toward the east. எதுக்குன்னு கேட்டேன். I asked why. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றுகிறது போல மனுஷகுமார் வானத்தில் தோன்றுவார்னா. Because the Son of Man will appear in the heaven, in the sky as the lightning. என்னன்னா வசனம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியாம போயிடுச்சு. Yes, then I thought, these people know the verses more than அப்போ me. மேக்கபாத்து அடக்கம் பண்ணவெல்லாம் இயேசுவின் வருகையில் எழும்ப மாட்டான். Then that means all the people who are buried toward the west, they will not rise up at the coming of Jesus. இயேசு கிழக்குல இருந்தா வரப்போறாரா? Is Jesus going up and coming in the east? வடக்குல சீயோன்ல இருந்தா வருவாரு. Yes, he will come from the north, from Zion. உடனே பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனிமே வடக்கு தூக்கி வச்சிரணும்னு சொல்லிட கூடாது. And then don't say they have to keep the body toward the north. நீங்க இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு பழையதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. After coming into this religion, put a full stop to your old practice. சாராயத்தை விட்ட மாதிரி, குடிப்பழக்கத்தை விட்ட மாதிரி, புகைப்பிடிப்பதை விட்டது மாதிரி, விபச்சாரத்தை விட்டது மாதிரி இந்த விளங்காத பாரம்பரியங்களையும் விடுங்கள். As you forsook your revelings, your alcohol, your old life, forsook these traditions also. இதெல்லாம் விடுங்க.
forsake this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. எபிரேயர் 13 அதிகாரம் 5 வசனம். Jeremiah 13. எபிரேயர் 13:5. Hebrews 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. Let your conversation be without covetousness, and be content with such things as he hath, for he hath said, I will never leave thee nor forsake thee. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள். You do not have covetousness. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். And be content with such things as you have. ஆண்டவர் எது கொடுத்தாரோ அது உனக்கு போதும். It is enough what the Lord has given you. பண ஆசை தாங்க எல்லா தீமைக்கும் வேர் என்று பைபிள் சொல்லுகிறது. Because the word of God says, love of money is the root of all evil. அப்படித்தானே 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம். 1 Timothy 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். For the love of money is the root of all evil, which while some coveted after, they have erred from the faith and pierced themselves through the many sorrows. பாருங்க, பண ஆசை வரும்பொழுது விசுவாசத்தை விட்டு வழுவுகிறோம். When the love of money comes in, we err from the faith. அநேக வேதனைகளாலே நம்மை குத்திக் கொள்கிறோம். And we pierce ourselves through with many sorrows. இந்த பண ஆசை கேயாசியை எவ்வளவு நஷ்டப்படுத்தி விட்டது. And this love of money made Gehazi lost. பண ஆசை யூதாசை எவ்வளவு நஷ்டப்படுத்தி விட்டது. And see how Judas was lost by the love of money. இன்றைக்கு அந்த பிரசங்கம்லாம் நமக்கு தெரிஞ்சும் சத்தியம் தெரிஞ்சும் இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் பண ஆசையில இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. Even having known such preachings, look how many of us go behind money today. பவுலை சிறைச்சாலையில வைத்திருந்தார்கள். They kept Paul in prison. அவனை விடுதலையாக்குறதுக்கு அவனும் எவ்வளவோ ட்ரை பண்றான். And they were striving much to come out. ஆனா ஒரு தேசாதிபதி ஏதாவது பணம் கொடுத்தா இவனை விடுதலையாக்கிரலாமான்னு பார்க்கறான். But there was a ruler who tried to set him free if he gives him money. கூப்பிட்டு பேசுவான். He would call him and speak all the time. ஆனா இவன் பணம் கொடுக்கலையா அவனை விடுதலை பண்ணாம போய்டுவான். But because he did not give money, he could not be delivered. அப்போஸ்தலர் 24:26. Acts 24:26. மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான். அதிநிமித்தம் அவன் அநேகம் தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். He hoped also that money should have been given him of Paul, that he might lose him, wherefore he sent for him the Aphner and communed with him. அவன் பணம் கொடுப்பாங்கிறது நம்பிக்கையில தான் இவனை கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி நடிச்சிட்டே இருக்கான். He hoped that he would give him the money, and therefore he inquired of him very often. நம்மில் எத்தனை பேர் பண ஆசை உள்ளவர்களா இருக்கிறோம்? How many of you have the love of money? பணம் உனக்கு உதவும். Money will profit you. ஆனா அதே நேரத்துல அது பரலோகத்துக்கு போறதுக்கு உனக்கு உதவாது. But at the same time it will not take you to heaven. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் பண ஆசையை வெறுத்திருக்கிறோம்? Today how many of us hate the love of money? இந்த பண ஆசைங்கிறது விவாகத்தின் சம்பந்தப்பட்ட நேரத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்றார். He uses this word love of money at the time of marriage. அப்படிதானே எபிரேயர்ல 13 அதிகாரம் மேரேஜ் பத்தி 4 வசனம் சொல்லுகிறது. 5வது வசனம் கல்யாணம் கட்டற நீ ஆணோ பெண்ணோ பண ஆசை இல்லாமல் வாழ்ந்து காட்டு. That is why in Hebrews 13:5 and 6 we see how he says about this love of money in the time of marriage, and you show how you do not have the love of money. ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த டௌரிய மனசுல வச்சு தான் இந்த வசனத்தை அதுல எழுதுறார். The Spirit of God realizes this worthiness and says this. நம்மில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட வல்லமைகள்ல தாக்கப்பட்டிருக்கிறோம்? How many of us are attacked by this power? இன்னைக்கு பெந்தேகோஸ்தே கல்யாணங்கள் அநேக பிள்ளைகளுக்கு நடக்காததுக்கு காரணம் பணம் ஒரு காரணம். Today many Pentecostal marriages are not conducted just because they do not give the money. இவன் சாட்சி சொல்றத பார்த்தா இவன மாதிரி பரிசுத்தவான் இல்லங்கற மாதிரி இருக்கு. ஆனா பணம்ங்கும் பொழுது அப்படியே சைடு மாறிடுறாங்க. But they testify in the church as though they are the greatest saint, but when money comes in they change their life. நம்மில் अनेகர் இந்த வல்லமையால தாக்கப்படுகிறோம். Many of us are attacked by this power. 1 தீமோத்தேயு 6:8 சொல்லுகிறது உண்ணவும் ஒடுக்கமும் இருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவோம். 1 Timothy 6:8 says, be contented if we have the raiment to put on and food to have. அதுவே நமக்கு போதும். That is enough. ஆனாலும் இத விட்டுட்டு நீங்க கடன் வாங்குறதோ டவுரி வாங்குறதோ பண ஆசையினால எவனையாவது ஏமாத்துறதோ அடுத்தவன் சொத்தை புடுங்குறதோ
இதெல்லாம் தப்பு. Leaving that, don't going to get debts or get dowry or because of the love of money, don't get to take from others. இருக்கிற பவனத்தை டெவலப் பண்றதுக்கு வட்டிக்கு கொடுக்கிறது. And you increase the interest to develop your money. யாருக்காவது வேலை வாங்கி தரேன்னு சபையிலேயே பணம் வாங்குறது. And even from the church you get money saying, I will give debts. சபையில தயவு செய்து இந்த பிசினஸ் சபையில பண்ணாத. Please do not do that business in the church. வேலை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தாத. You don't cheat saying, I will get you debts, I'll get you that loan and this and that. உன்னை யாராவது தூண்டி விட்டா கூட உஷாரா நீங்க தப்பி போயிடுங்க. Even if someone is provoking you, escape at the most. கல்யாணத்துல பணம் வாங்குறதுக்காக ரேட்ட பேசிட்டு அந்த ரேட் ஒத்து வரலன உடனே அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய்டாத. Just because when you speak for the marriage proposal and finally they don't give money, you forsake the girl, don't do this. அதவிட நீ கல்யாணம் கட்டாம சன்னியாசியாவே இருந்து விடுவாய். Better is it that you be a hermit than getting wedded. எதுக்கு நீ போட்டு கல்யாணத்துல அடுத்தவன்ட்ட பணம் வாங்கி அவன் அதுக்கு வட்டிக்கு வாங்கி அவன் உட்கார்ந்து அழுது காரை வாங்கிட்டு வா, வீடு வாங்கிட்டு வா, நிலத்தை வாங்கிட்டு வா, இப்போ உடனே போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. விசுவாசிகளை ரொம்ப தொல்லை பண்றீங்க. Today many of the believers they torture the girls saying, you go to your house and get this and that and money and other materials for to live. ஒரு இடத்துல ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் கட்டிட்டாங்க. In one place the boy married a single girl who was the only girl of her house. இப்போ கல்யாணம் கட்டி முடிச்சாச்சு. The marriage was over. அந்த பையனுடைய அம்மா சொல்லுது, the boy's mother said, நீ ஒரே பொண்ணு தானே, you are the only girl, அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் பென்ஷன் வருதுல்ல, and you have the pension of your parents, அப்ப அந்த வீட்டை வித்து கொடுக்க சொல்லிடு. therefore ask them to sell the house and give. அந்த பிள்ளை சொல்லுச்சு, எங்க அம்மா அப்பா செத்த பிறகு அந்த வீடு நமக்கு தான். And the girl said, after their death that house will be given to us. அது எப்ப சாகுறது, அது எப்ப அந்த வீடு கிடைக்கிறது. Then the mother said, when are they going to die, when will we get the house? இவங்க பையன் அந்த பொண்ணை கட்டின உடனே மாமனாரும் மாமியாரும் செத்துறணும். And soon after the boy gets married, the mother-in-law and the father-in-law they scold. இங்கதான் மதுரை தான், பொன்னகரம் தான் சொல்றேன். மதுரை பொன்னகரம். Madurai Ponnagaram. இதெல்லாம் நான் எவ்வளவோ எவிடன்ஸ் வச்சிருக்கேன். And likewise we have many evidences to testify. திருப்பி பைபிள் தூக்கிட்டு போறதுல அர்த்தம் கிடையாது. It's no use taking the Bible in your hand. கல்யாணம் அதுக்காகவே ஒரு பிள்ளை இருக்கிற விடா தேடுறது. And for that they seek many girls. அப்படிதானே? இப்படின்னு சொல்றாங்க. There are people like that இல்ல also. ஒரு பையன் இருக்கிற வீடா தேடுறது. Or they seek for the houses where there is only one boy. மாமியார் தான் தொல்லையா, மாமனார் பிரச்சனை இல்லையா, அதனால மாமியார் செத்து போன வீடா பாக்குறது. And they seek for the house where the mother-in-law is dead. அதே மாதிரி உன் வீட்டையும் பாப்பான்ல. Likewise they will look into your house உங்க also. அம்மா செத்தாதான் கல்யாணம் கட்டணும்னு சொல்லி நினைப்பான். அதுல நீங்க பெந்தேகோஸ்ட்ல வந்துட்ட பிறகு இந்த கன்னிங் தாட்ஸ் உனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகாது. Therefore after coming into this Pentecost, your cunning thoughts will not take you to heaven. எந்த நேரத்திலும் உன்னுடைய மைண்ட கர்த்தர் பாத்துக்கிட்டே இருப்பார். God is watching your mind at any time. பண ஆசையை நீங்க கொண்டு வரவே கூடாது. Do not bring in the love of money. பண ஆசை உள்ள வந்துருச்சுனா இருக்கிற அருமையான தெய்வீக சமூகம் அப்படியே வெளியே போயிடும். If the love of money comes in, the most divine God's presence will leave you. அந்த பிரசன்ஸ் போயிடுச்சுன பிறகு அது பிறகு வாழ்க்கை ஒரு சாக்கடை மாதிரி இருக்கும், இல்லாட்ட மிலிட்டரி மாதிரி இருக்கும், இல்ல எப்பவும் வார் டிக்ளேர் ஆன யுத்தகளம் மாதிரி இருக்கும். Once the presence of God leaves you, then you will be like a gutter, your house will be like the battlefield. ஜனத்துக்கு திருப்தி இல்ல. People are not satisfied. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு மெடிக்கல் கவுன்சில் அந்த கமிட்டி மெயின் ஆள லஞ்சத்துல பிடிச்சாங்க. Some days before they caught the medical council for the bribe taking. மெடிக்கல் காலேஜ் எல்லாம் அப்ரூவ்ட் கொடுக்கிறது ஒரு ஆளு. And there was a man who would give the approval for the medical colleges. ஏதோ ஒரு தேசாய் அவன் பேரு. And his name is some Desai. அவனை பிடிச்சாங்க. And they was caught. 2 கோடி கேட்டான்னு சொல்லி பிடிச்சாங்க. They caught him saying he asked for 2 crores. அவன் வீட்ல போய் செக் பண்ணாங்க. They checked in his house. கையும் களவுமா பிடிச்சிட்டு வீட்ல செக் பண்ணா 1800 கோடி பிடிச்சாங்க. Caught him red-handed and found in his house 1800 crores. இது இவ்வளவும் வீட்ல இருக்கு. இன்னும் அந்த 2 கோடிக்கு பிச்சை கட்டிட்டு இருக்கான். இன்னொருத்தன் கையெழுத்து போடணும்னா 2 கோடி கொடுப்பாயாக. So much he has in his house, but still he is asking for 2 crores for a signature. யோசிச்சு பாருங்க. Look. அவனுக்கு என்ன இல்ல? திருப்தி இல்ல. அவன் பிள்ளை அவனுக்கு பிள்ளை இப்படி ஒரு 7 8 9 சந்ததி என்ன செய்யலாம், உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனாலும் இன்னைக்கு ஜெயில்ல தான் இருக்கிறது தேவ சித்தமா இருக்கு. Not at all satisfied with money, even his 9th generation can sit and eat, but it is the will of God he is in prison today. அவனை பிடிச்சிட்டு வீட்ல திருப்பியும் செக் பண்ணி பார்த்தாங்க. 1.5 டன் தங்கம் இருந்துச்சாம். He was caught and again checked in his house, there was 1.5 tons gold.
1500 கிலோ தங்கம் வீட்டுல இருக்கு, இதுவும் போகலன்னு இன்னும் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றான், திருப்தி இல்லையே. 1500 kgs of gold, yet not satisfied, he is striving for more. இந்த குடிகாரனை பாருங்க, கொஞ்சம் குடிப்பான், அடுத்த கடைக்கு வந்து இன்னொன்னு குடிப்பான், அதுக்கு பிறகு இன்னொன்னு குடிப்பான், அது வரைக்கும் மரியாதை வந்தவன் அதுக்கு பிறகு ஓவர்லோட் ஆனோன்னு ரோட்ல கிடப்பான், திருப்பி குடிப்பான், ரோட்லயே படுத்து கிடக்க வேண்டியது. Look at the drunkards, they drink, then eat more, then finally he who was decent, now he is lying on the roads. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இப்படி பண ஆசை இருக்கு? How many of you have love of money today? இவங்க தான் பார்க்கும்போதே கரெக்டா பார்த்து தான் அந்த கல்யாண வீட்டுல அந்த வீட்டுல போய் பொண்ணு கேட்க போறாங்க, விசாரிச்சு எவ்வளவு இருக்கு எவ்வளவு இல்ல எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறான். And these people exactly go and inquire and check in every girl's house that how much they have. நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். This message may be tough to you. என்ன பண்றது, பைபிள் இப்படி தான் போய் பேசுது. But what to do? The Bible speaks this. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நீங்கள் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. Let your conversation be without covetousness and be content with such things as ye have, for he had said, I will never leave thee nor forsake thee. லூக்கா 3:14 வசனத்தின்படி, Luke the Gospel 3:14. லூக்கா 3:14. Luke 3:14. போர்ச்சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்றான். And the soldiers likewise demanded of him, saying, And what shall we do? And he said unto them, Do violence to no man, neither accuse any falsely, and be content with your wages. உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். Be content with your wages. கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறவங்க யாராவது நம்முடைய விசுவாசிகள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய சம்பளம் போதும் என்று நீங்கள் இருக்க வேண்டும். The believers who are employed in the government jobs, please be content with your wages. அப்படி உங்களுக்கு அதிகமா பண தேவை இருக்கு, இந்த சம்பளம் போதலையா, ஈவினிங் வந்து பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணுங்க. If you need more wages, it is not enough for you, then do part time jobs in the evening. இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ்ல நீங்க பார்ட்னரா இன்னொரு இடத்துல நீங்க சேர்ந்து கஷ்டப்படுங்க, சம்பாதிங்க, தவறு கிடையாது. Or else labor hard to do some other business, joining as a partner, laboring hard is no wrong. அதை விட்டுட்டு நீங்க வந்து பிரச்சனைகளை நீங்கள் உண்டு பண்ணக்கூடாது, தவறான விதத்துல சம்பாதிக்க கூடாது. Leaving that, don't create problems and don't earn in a false manner. ஒரு சகோதரன் எப்ப பார்த்தாலும் ஃபெய்த்தம் வரும்போது எப்ப பார்த்தாலும் ஃப்ரூட்ஸ், அது ஸ்வீட்ஸ், எப்பவும் அதேதான் தின்பண்டங்களோடு ஃப்ரூட்ஸோட தான் உள்ள வருவார். One brother, every time he steps into the faith home, he comes with sweets and fruits. ஒன்ஸ் வந்தாச்சுன்னா 10,000 8,000 காணிக்க கொடுப்பாரு. Once he comes in, he gives an offering of 10,000 or 8. அங்க உள்ள பிரதர் என்ன செய்வார் தெரியுமா? You know what the brother there would do? அவர் ஜெபத்துல உட்கார்ந்திருக்கும்போது இவர் வந்துட்டா கூட ஜெபத்தை விட்டு எந்திரிச்சு போய்டுவார். ஏன்னா அவர் ஃப்ரூட்ஸ் காணிக்கை எல்லாம் கொண்டு வராரு. Even when the prayer is on, if that brother believer comes, he would get up and go to receive the fruits. இது தஞ்சாவூர்ல நடந்த ஒரு சம்பவம். This happened in Tanjavur. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? திடீர்னு ஒரு நாள் போலீஸோட அந்த சகோதரன் வந்துட்டான். Suddenly one man came from the police. ஒன் மேன் இல்ல, இந்த மேன் தான், காணிக்கை கொடுத்தாள் தான். So this man who gave the offering came. இவர் ஜெபத்துல இருந்து பார்க்கறாரு, போலீஸ் வாசல்ல நிக்குது, இவனும் கூட நிக்கறான், இவருக்கு ஒண்ணுமே புரியல. And he got up from the prayer and saw that this man stood along with the police. போலீஸ் ஃபாதர் கொஞ்சம் வெளிய வாங்கன்னு கூப்பிட்டான். And that police called saying, Father, please come out. இவர் போனாரு. He went. என்னன்னு விசாரிச்சார். He inquired. இந்த ஆள் வந்து திருச்சியில வந்து இத்தனை பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு பணம் வாங்கி இருக்கிறான், ஒருத்தனுக்கும் வேலையும் வாங்கி கொடுக்கல, இப்ப பணமும் கையில இல்லங்கறான், யார்ட்டெல்லாம் கொடுத்த அப்படின்னா அதுல உங்களையும் ஒரு ஆளா சொல்றான். This man got money from so many people in Trichy and saying that I will get you jobs, but he did not give job to anyone, but he has all the money in his hand, and now asking for money he says I have nothing, and one of that name is your name. நீங்க வந்து எவ்வளவு வாங்கி இருந்தா அந்த பணத்தை மொத்தமா நெஞ்சிருங்க, இப்ப கொடுத்துட்டீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து நீங்கள் விடுபடலாம். And if you have got money, then if you give that money, now you can be free in that case. இவன் வரும்போது 5,000 8,000 10,000 ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ், இப்ப எல்லாம் எப்படி ஆயிருச்சு, இவருக்கு பயங்கர கலக்கம் ஆயிருச்சு. என்ன பண்றது? நம்ம ஃபெய்த்தோம்ல வர்றது வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பணம் வரும், பணம் இங்க இருந்து செலவழிக்கும் போது 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். புரியுதா உங்களுக்கு? காணிக்க வரும்போது 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும், ஃபெய்த்தோம்ல செலவழிக்கும் போது எப்படி போகும்? 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல செலவழிக்கும்.
இதுல எங்க போய் இவன் கேக்குறது கொடுக்கிறது? The offering in the faith home comes in 10 kilometer speed, but we have expenditures up to 100 kilometer speed. அப்படினா விசுவாசம் அப்படிதான், ஸ்லோவா வரும், ஸ்பீடா போகும். That is how it is the faith life. They come in slow and they go out speedily. என்ன பண்றது? But what to do? உடனே தெரிஞ்ச விசுவாசி டிபார்ட்மென்ட்ல இருக்கிறவன் அவன் இவன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு காம்ப்ரமைஸ் பேசினாங்க. Soon they called for the believers of this and that department and spoke for a compromise. என்ன காம்ப்ரமைஸ்? What compromise? அவர் கொடுத்தது லஞ்சம் அல்ல, காணிக்கையா தான் கொடுத்தாரு. அதனால அது எண்ணமும் இல்ல, பார்க்கவும் இல்ல, காணிக்கையில கொடுத்தது. இத போய் நம்ம கோயில்ல ஒரு காணிக்கை போட்ட பிறகு அதை எப்படி கணக்குல சேர்க்க முடியும் அப்படின்னு உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ இவர் செஞ்ச தப்புல எல்லாம் காணிக்கை வர கொடுத்திருக்கிறாரா, சரி நான் இவனை வேற இடத்துல கவனிச்சுக்கிறேன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. Then finally they told what he gave was not a bribe, but he gave to the church as an offering, and what the church offering we do not have any account, and finally they took him away. வேசியின் பணயமும் The price of the adulterer, நாயின் கரையமும் தேவ சமூகத்துக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு செலுத்தக்கூடாது. The wages of a harlot and the price of a dog should not be brought into the faith. தவறான விதத்தில் சம்பாதித்ததும் பின்மாற்ற காரியங்களில் சம்பாதித்ததும் சபைக்குள் என்ன செய்யக்கூடாது, கொண்டு காணிக்கை கொடுக்க கூடாது. What you have earned in a false manner and by your state of backsliding, do not bring into the church. எவனையாவது ஏமாத்திட்டு அதுல சம்பாதிச்ச காசை கொண்டு காணிக்கை கொடுத்து இங்க முக்கியமான ஆளா நீங்க பங்கெடுக்க பிரயாசப்படக்கூடாது. The earning that you got by cheating someone, don't bring it here as an offering and try to become a great person in the church. அங்க சண்டை போட்டு காணிக்கை அங்க இருந்து சொத்துக்கத்தெல்லாம் புடிங்கி கொண்டு இங்க காணிக்கை கொடுக்கறத விட அவன் கேட்ட காசை கொடுத்து அவன்கிட்ட ஒப்புரவாயிட்டு காணிக்கையே கொடுக்காம போய்விட்டா நீ பரலோகம் போயிடலாம். Trying to snatch away things from others and giving the offering to the church, rather than that you can give all that you owe to others and with no offering come to the church and reach heaven. உங்கள் சம்பளமே உங்களுக்கு போதும். Your wages are enough for you. அது உங்க பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டவோ வருமானத்துக்கோ எதுவோ போதுமானது இல்லையா? ஒரு 2 hours part time எங்கயாவது வர்க் பண்ணு. If that is not enough for your income, then work in a part-time job. இல்ல கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணு, கர்த்தாவே இந்த சம்பளத்தை கூட்டி கொடுக்கிறதுக்கு ஜெபம் பண்ணு. Or you pray to the Lord that the Lord may do an increment in your wages. இல்ல ஒரு புதிய தொழிலுக்காக ஜெபம் பண்ணு. Or pray for a new business. கர்த்தர் வழிகளை திறப்பார். Then the Lord will open your ways. ஆண்டவரால முடியாதது ஒன்றுமே கிடையாது. There is nothing too hard for the Lord. உன்னை போஷிக்க வேண்டியது அவருடைய கடமை. It is his duty to feed you. உன்னை உடுத்துவிக்க வேண்டியது அவருடைய கடமை. It is his duty to clothe you. ஏனென்றால் அவர் உன்னுடைய தகப்பன். Because he is your father. அப்படினால் நீங்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். Therefore you need to be very attentive in this matter. மார்க் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல இயேசு சொல்றார், நித்திரை பண்ணி இளைப்பாறுனது போதும். Mark the Gospel chapter 14 verse 41, Jesus says, it is enough that you take your rest. இயேசு கிறிஸ்து துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். Jesus Christ started to be in agony and in pain. இயேசுவின் அந்த வேதனையை புரிந்து கொள்ள சீஷர்களுக்கு மனப்பக்குவம் இல்லை. But the disciples has no maturity to understand the pain of Jesus. சிலுவைக்கு அவர் தன்னை ஆயத்தப்படுத்தினார். And he prepared himself for the cross. சிலுவை சுமக்க தன்னை ஆயத்தப்படுத்தினார். Prepared himself to bear the cross. அந்த பகுதியில இயேசுவோடு அவங்க நிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். At that time Jesus desired that they stand with him. ஆனா அவங்க தூங்கிட்டாங்க. But they were sleeping. மார்க் 14:41. Mark the Gospel 14:41. அவன் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேளை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அவர் சொல்றாரு, நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு சொல்றாரு, போதும், இனி உங்களுக்கு தூங்க முடியாது. Sleep on now and take your rest. It is enough. கெத்செமனேல வந்த பிறகு நீ நித்திரை பண்ணினது போதும். It is enough that you rest after you come to Gethsemane. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில நீங்க தூங்குனதெல்லாம் போதும். It is enough that you sleep in your prayer life. தேவ சமூகத்துல தூங்குனது போதும். Enough that you sleep in the presence of God. யுத்தகளத்தில் தூங்குனது போதும். Enough that you sleep in the battlefield. பிசினஸ் சென்டர்ல நீங்க தூங்குனது போதும். Enough that you sleep in your business center. உங்களுடைய ஊழியத்துல நீங்க தூங்குனது போதும். Enough that you sleep in your ministry. அப்படிதானே? சரிதானே? Is it not right? ஏசு சொல்றார், நித்திரை பண்ணுங்கள் இளைப்பாருங்கள்னு சொல்றாரு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, போதும், மனுஷகுமாரனை பிடிபடுறாரு. அவ்வளவு பேர் எந்திரிச்சு ஓடியே போயிட்டாங்க. Jesus said, sleep on now and take your rest. Then he says it is enough and they all fled away from Jesus. கெத்செமனே பாதையிலே நீ தூங்க கூடாது. In this path of Gethsemane, do not sleep. ஜெப நேரத்துல நீ தூங்க கூடாது. Do not sleep in the time of prayer. ஊழிய நேரத்துல நீ தூங்க கூடாது. Do not sleep in the time of a ministry. உன்னுடைய பரிசு பாவத்திலிருந்து விலகி ஓடுற நேரத்துல நீ தூங்கிர கூடாது. In the time when you have to flee from your sin, do not sleep. பிரதிஷ்டை பண்ண வேண்டிய நேரத்துல தூங்கிர கூடாது. Time when you have consecration, do not sleep. விசுவாசத்துக்காக நிக்க வேண்டிய இடத்துல தூங்கிர கூடாது.
time when you have to stand for faith, do not sleep. இன்னைக்கு எத்தனை பேர் நாம இப்படி தூங்கிட்டு இருக்கோம்? How many of us are sleeping today? பிரசங்கம் கேட்கும்போது தூங்கிடுற. They sleep when they hear the message. கடைசில கார் ஓட்டும்போது தூங்கிட்டு போய் எங்கயாவது முட்டிடுற. Finally they sleep when they drive the car and rush into someone else. ஜெப நேரத்துல எல்லாம் தூங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க अनेक நன்மைகளை இழந்து விட்டீர்கள். You sleep in the time of your prayer, finally you lose many goodness in your life. ஒரு இடத்துல ஒரு தீர்க்கதரிசனம் வந்தது. One day a prophecy came up. நான் உன்னை சந்திக்க அதிகாலை உன் வீட்டுக்கு வந்தேன், நீயோ என் சமூகத்தில் உட்காரவில்லை. I came to your house early morning to visit you, but you did not sit in my ஆண்டவர் presence. சந்திக்கிறதுக்கு காலையில வந்தாராம், இங்க தேவ சமூகத்துல யாரை காணோம்? உன்னைய காணோம். Jesus came to visit you early morning, but you were not in the presence of God. அதுபோல எத்தனையோ விஷயம் உன்னை சுகமாக்க, உன்னை தூக்கி எடுக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை நிலைநிறுத்த, உன்னை கட்டி எழுப்ப கர்த்தர் வருவார். ஆனா நீ அந்த நேரத்துல எங்க இருந்தன்னு யோசிச்சு பாரு. Likewise, many a times in your life the Lord had come to build you up, to visit you, to bless you, but are you in that spot that time? தூங்குனது போதும். Enough of your sleep. ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்கி நம்முடைய கிருபைகள் எவ்வளவோ நஷ்டப்பட்டுட்டோம். Sleeping on in our spiritual life, we have lost many graces. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 12 9ஆம் வசனம். verse 9. உங்களுடைய வியாதி நேரங்களில் எது போதும்? It is said, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். And he said unto me, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly therefore will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. ஆண்டவர் சொல்ற, நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வியாதியில சுகத்தை எதிர்பார்க்கிறோம். we expect healing from our sickness. ஆனா கர்த்தர் சொல்றார், உன் வியாதியில என் கிருபை போதும்ங்கறார். But the Lord says, my grace is enough for your sickness. கேள்வி வேறு, பதில் வேறு. The answer is different from the question. அப்ப ஆண்டவர் மாத்தி பேசுறாரா? Is God talking contrary wise? No. No. அந்த வியாதியை மேற்கொள்ளுகிற கிருபையை உனக்கு தருகிறார். He gives you the grace to prevail over the sickness. நான் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டேன். One day I met with an accident. பயங்கரமான ஆக்சிடென்ட். The severe accident it was. என்னுடைய தாடை பிஞ்சு தொங்கிடுச்சு. My bird was hanging down. அதனால ரத்தம் வராம இருக்கிறதுக்கு அந்த புண்ணு ஆறணும்னு சொல்லி எனக்கு நாடி கட்டே போட்டாங்க. My jawbone was hanging down, and that the blood may not ooze out, finally they clipped it up. இது எப்படி கட்டறது? How to bind it? கட்டணும்னா எப்படி தான் கட்டணும்? ஜாவ கட்டணும்னா நாடி கட்டுதான், அந்த செத்து போனவனுக்கு கட்டுற மாதிரி தான் கட்டணும். If they have to bind my jaw, then they have to do as they do to the dead people. கட்டியாச்சு. They finally did it. என்னைய ஜன்னல்ல ஜனங்கள் பார்த்து அழுகுறாங்க, என்னடா செத்து போன மாதிரி கட்டி வச்சிட்டாங்களே. The people were looking at me and they were crying, saying I was as a dead man. ஆனா ஒன்னு நடந்தது. But one thing happened. எனக்கு அந்த வேதனையே தெரியல. At that time I did not know the pain. அதுதான் கிருபையினுடைய வேலை. That is the power of grace. அதுதான் தேவனுடைய வல்லமையினுடைய செயல். That is the power of God. அந்த வலியே தெரியல, அப்படியே இருந்துச்சு. I did not realize the pain, it was like that. ஆனா But வந்து பார்த்த விசுவாசி டாக்டர் சொன்னாரு, தச்சிட்டா நல்லா இருக்கும். the believer doctor who came to see me said, it is good, we stitch it up. தச்சிட்டா நல்லா இருக்கும், இல்லனா அப்படியே தொங்கிடும், ரொம்ப கஷ்டம், ஃபியூச்சர் நல்லா இருக்காது, பிரசங்கமே பண்ண முடியாது. Or else it will keep hanging, he cannot have a good future, he cannot preach well. அந்த டாக்டர் என்னைய பார்க்கறாரு. The doctor is looking at me. சென்டர் பாஸ்டர் பார்க்கறாரு. The center pastor was also there. சென்டர் பாஸ்டர் சொல்றாரு, தச்சிரு, கஷ்டப்பட்டாலும் அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கறாரு. He said, you stitch it up, even though it is difficult, your future will be good. எப்படி தைப்பீங்க? But how will you do it? ஹாஸ்பிடல்னா பெயின் கில்லர் போட்டு தச்சிடுவாங்க. If they go to the hospital, they will do it. இங்க எங்க பெய்தம்ல எங்க பெயின் கில்லர் போடுறது? But in the faith home, how can they do it? கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்னு அந்த விசுவாசி சொன்னார். Then the believer said, let us give some time. எல்லாரும் வெளிய போய்ட்டாங்க. And everyone went out. நான் பார்த்தேன். I looked. இது அடுத்த கண்டம். This is the next stage. என்ன பண்றது? What to do? அவங்க வெளிய போன உடனே பெட் ஷீட் இழுத்து மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அழுது ஜெபம் பண்ணேன். When they went out, I covered myself with the bed sheet and I cried for 10 minutes. நானா வரல. நானாய் ஊழியத்துக்கு வரல. I did not come to the ministry of my own. நீங்க கூப்பிட்டு தான் வந்தேன். You called me, I came. அதுல எனக்கு கன்ஃபார்ம் இருக்கு. அதுல எனக்கு நிச்சயம் இருக்கு. Therefore I have that assurance.
ஆனா இப்ப இப்படி ஆயிடுச்சு. But now this thing has happened. இப்ப அவங்க தைக்கணுங்கறாங்க, தைக்கிறதுக்கு பெர்மிட்டும் கொடுக்கறாங்க. என் கதை எனக்கு இப்ப புரியுது. Now the doctors are asking me to stitch and the permission is given and all know the story. பேதுரு ஒருத்தன் காதை வெட்டினா, அதை ஒட்டினீங்களா? Peter cut a man's ear. Did you paste it, O God? அப்படி வெட்டினது ஒட்டினது உண்மைன்னா இது ஒட்டணும். If it's true that you cut it and he cut it and you paste it, this thing also should happen. அது உண்மைன்னா இத ஒட்டி காட்டுங்க. If it is that is true, then this also should be true. காதை தூக்கி வச்சு சும்மா அப்படியே ஒரு பிரேயர்ல ஒட்ட வச்சீங்கல்ல, இத ஒட்ட வைங்க. You pasted that ear which was alone. Now you paste this, your Lord. ஒட்டிச்சா இல்லையா? Did it? அடுத்த நாள் காலையில அதே டாக்டர் வந்தார். The next day morning the same doctor came. பாஸ்டர் இது ஒட்டிடுச்சுன்னு சொன்னார். Pastor, the jawbone is okay. இப்படித்தான் நம்முடைய கிருபை இந்த வேலை. This is the work of grace. உன்னுடைய பலவீனங்களில் அவருடைய கிருபை உனக்கு போதும். His grace is sufficient in your weakness. வேற ஒண்ணும் நமக்கு தேவையில்லை. We need nothing else. வேற ஏதாவது தேவை வேணும்னு நீ சொன்னீனா இந்த கிருபை உனக்கு ஃபில் பண்ணாது அந்த இடத்தை. If you say something else you need and you don't want this, then grace cannot fill you. நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலனை பூர்ணமாய் விளங்கச் செய்யத்தான் நம்மள வியாதி வேதனை பாடுகள்ல கொண்டு வராரு. He takes us through various sickness and various difficulties that he may make his strength perfect in our weakness. எல்லாருக்கும் வியாதி தெய்வீக சுகத்தை பத்தி சாட்சி சொல்லும்போது நான் +2ல எனக்கு ஒரு வியாதியும் வரலையே அப்படின்னு ஒரு நாள் சொன்னேன். When they were saying about the truth of divine healing and being healed from the sickness, in my +2 I said, I am not at all sick. அந்த நேரத்துல உள்ள அறியாமையில உள்ள ஜெபமோ என்னவோ தெரியல, எல்லாரும் பயங்கரமா எந்திரிச்சு சொல்றான், சாட்சி சொல்லும்போது எல்லாரும் ஆவியில் நிரம்புறான், நமக்கு இந்த டிவைன் ஹீலிங் இல்லாம போச்சே அப்படின்னு யோசிச்சேன். அடுத்த நாள் யோபு மாதிரி மாறிவிட்டேன். During that time I thought every people are testifying about their healing, but I have no sickness at all. The next day I fall sick like Job. +2ல எக்ஸாம் டயத்துல பப்ளிக் எக்ஸாம் டயத்துல இந்த யோபு மாதிரி ஒட்டமெல்லாம் சொறியும் சரங்கும் பருவா மாறிடுச்சு. During the time of my +2 examination, my body was full of sores. என்ன பண்றதுன்னு தெரியல. I don't know what to do. எங்க வீட்ல பாதி பேர் ரட்சிக்கப்பட்டவங்க பாதி பேர் ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் ஆஸ்பத்திரி போங்கறா. Half of them were saved, half unsaved in my family. என்னால ஸ்கூலுக்கும் போக முடியாது. I could not go to school. போனா அங்க எல்லா பையங்களும் தள்ளி உட்கார்றான். Then all the people, the students were moving aside. full உடம்பு. And my body full of sores. டைமும் போக மாட்டேங்க. And it was not at all leaving me. டைமும் போக The மாட்டேங்க. time was not passing away. இந்த வியாதியை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என் சிஸ்டர் வீட்டுக்கு போனேன். What to do with the sickness? I went to my sister's house. அந்த சிஸ்டர் சொல்லிட்டா என் பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்தற போது நீ தயவு செய்து வீடு போய் சேருன்னு And சொல்லிட்டா. even she said, my children will be affected, therefore you go to your house. கையில எல்லாம் விரலுக்குள்ள பெரிய பெரிய கட்டிகள் வந்துருச்சு எக்ஸாம் எழுத. Boils were there in my fingers, I could not write my examination. தெய்வீக சுகத்துக்கு சாட்சி இல்லைன்னு சொன்னா இது சரியான ஒரு சிலுவையா மாட்டிக்கிச்சு. I thought I could not testify about divine healing, now this became a great cross for me. திடீர்னு ஒரு நாள் ஊழியக்காரர் வந்தாரு. Suddenly one day servant of God came. என்ன உனக்கு என்னாச்சு? அப்படின்னு சொன்னாரு. What happened to you? He asked. இப்படி என்னை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இவன் நம்ம கூடயே நிப்பான், திடீர்னு பார்த்தா இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு உடனே அப்ப யாருமே வீட்டுல இல்ல, உடனே வேகமா எண்ணெய் எடுத்தாரு, பட்டப்பட்டன்னு எனக்கு தேய்ச்சி விட்டாரு. He felt bad because I was like that. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்ன அந்த வசனத்தை வச்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதோட அந்த ஆவி ஓடியே போயிடுச்சு. He anointed me with oil, he prayed over according to the verse, and from that day the spirit was gone. நம்ம ஒரு சாட்சியாக்குறதுக்கு தான் நமக்கு பலவீனம், வியாதி, போராட்டம், சாகிறதுக்கு அல்ல. Yes, weakness, sickness and conflicts are permitted in our life not to die but to make us strong in weakness. இந்த வியாதி பலவீனங்கள் கொலோசியர் 1:24 உள்ள வசனத்தின் நிறைவேறுதல். This weakness and sickness is the fulfillment of Colossians 1:24. வாசியுங்கள். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். Who now rejoice in my sufferings for you and fill up that which is behind of the afflictions of Christ in my flesh for his body's sake,
which is the church. இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகள் 99.99 நிறைவேறிடுச்சு. Afflictions of Christ Jesus was fulfilled 99.99%. இந்த 0.1 தான் சபை நிறைவேற்ற வேண்டிய ஊழியம். But there is 0.1% of affliction which church has to அந்த fulfill. 0.1 சபைக்கு ஏன் கொடுத்திருக்காரு தெரியுமா? You know why the Lord has left behind 0.1 for the church? இக்கால பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. For the sufferings of the present time cannot be compared with the glory which shall be ஒண்ணுமே revealed. பாடுபடாதவனுக்கு பிரதிபலன் கொடுக்க முடியாது. A man with no sufferings cannot be given the reward. அதனால என்ன செய்யறாரு? Therefore what did he do? கொஞ்சம் பாடுகளை கொடுத்து நீ அடைகிற அந்த லேசான உபத்திரவம் நித்திய கனமகிமையை உனக்கு கொண்டு வருகிறது. He has given us little afflictions, this light affliction which will give us eternal weight of glory. இதுதான் நமக்கு வருகிற வியாதி, பலவீன, ஆக்சிடென்ட், பிரச்சனைகள் தான். This is only the conflict, the problems and accidents in our life. அதை என் மாம்ச சரீரத்தில் நான் நிறைவேற்றுகிறேன்னு பவுல் சொல்லுகிறார். And Saint Paul says, I fulfill it in my flesh. அதனால வியாதி, பலவீனம் வந்த உடனே தேவன் கைவிட்டாரு அப்படிலாம் பேசக்கூடாது. என் கிருபை உனக்கு போதும்னு இருக்காரு. அந்த இடத்துல நீ கிருபையை மட்டும் வாங்கிக்கொள். Therefore when you fall sick and weak, don't cry saying God has forsaken you, but you confess His grace is sufficient for you. கடைசியாக Finally, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Matthew's Gospel, chapter 10 and verse 25. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். It is enough for the disciple that he be as his master and the servant as his Lord. ஒரு தேவனுடைய பிள்ளை எஜமானை போல இயேசுவை போல மாறினால் போதும். A child of God, it is enough for him that he become like his master Jesus. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's the word of God says. என்ன வேதம் சொல்லுகிறது? What does the word of God say? சீஷன் போதகனை போல மாறினால் போதும். It is enough that a disciple become as his master. வேலைக்காரன் தன் எஜமானை போல மாறினால் போதும். And it is enough that a servant as his Lord. அதை விட்டுட்டு மிஞ்சின நீதிமானா மாற வேண்டிய அவசியம் கிடையாது. Leaving that, we need not be exceeding righteous. ஒருத்தர் 40 நாள் உபவாசம் போட்டாராம். A man took 40 days fasting. என்னன்னு கேட்டாங்களாம். Asked why? யோசுவாவை போல நான் சூரியனை நிறுத்தப் போகிறேன். I am going to stop the sun like Joshua. எப்படி? இப்படி ஒவ்வொருத்தரும் 40 நாள் போட்டா சூரியன் வீடு போய் சேராது. Likewise, everyone would do that, then the sun cannot reach its destination. அப்படிதானே? Is it not? இப்பமே பாதி பேரு ஜெபம் பண்ணி கன்வென்ஷனுக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு தேசம் மழை இல்லாமயே போயிடுச்சு. Now itself half of the people praying that there should not be rain for the convention, rain is stopped. அப்படிதானே? இப்ப மழை பெய்யாம இருக்கிறதுக்கு காரணம் சாபமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப மதுரை கன்வென்ஷன் நம்ம மழை பெய்யக்கூடாது. இப்ப அடுத்த வாரம் கோயம்புத்தூர் அந்த திசையிலே மழை பெய்யக்கூடாது. இப்ப நாகர்கோவில் இன்னைக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் மழை பெய்யக்கூடாது. எல்லாம் ஆர்டர் 144 மாதிரி ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. அதனால எல்லாம் வேற வழி இல்லாம வானமும் பூமியும் அப்படியே கட்டுப்பட்டு நிக்குது. The heaven and the earth are controlled. The rain is stopped just because of our prayers for the convention. அப்படிதானே? Is it not? இப்படி இருக்கும்போது இவர் 40 நாள் உபவாசம் எதுக்குன்னு கேட்டாருன்னா யோசுவாவை போல நான் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்த போகிறேன். This man fasted for 40 days saying, I am going to stop the sun and the moon like Joshua. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், இதுக்கு முன்னாலேயும் இல்ல இதுக்கு பின்னாலே இல்லன்னு சொல்லிருக்காரா, நீ சும்மா கடந்து செத்து போயிடாதேன்னு சொன்னார். Then that brother told, it is said, it cannot be like that before and after. Don't do it simply and finally die. மிஞ்சின நீதிமான் ஆயிராதே, மிஞ்சின பாவியாவும் இராதே. Don't be exceeding righteous, don't be exceeding sinner. மிஞ்சின துன்மார்க்கம் மிஞ்சின பாவியா இருந்தா சீக்கிரம் செத்து போயிடுவ. மிஞ்சின நீதிமானா இருந்தா உன்னை நீயே கெடுத்துக் கொள்வாய். If you are wicked too much, you will die soon. If you are exceeding righteous, you will spoil yourself. சீசன் தன் குருவை போல மாறினால் போதும். It is enough that the disciple be like his master. வேலைக்காரன் தன் எஜமானை மாறிற போல மாறினால் போதும். And the servant as his Lord. இயேசுவை போல மாறுங்க, அது போதும். Become like Jesus, it is enough. இயேசுவை போல பேசுங்க, அது போதும். Speak like Jesus, it is enough. இயேசுவை போல பார்வையில கொண்டு வாங்க, அது போதும். Look like Jesus, it is enough. இயேசுவை போல மனதிற்கும் உள்ளவர்களா மாறுங்க, அது போதும். Be compassionate like Jesus, it is enough. இயேசுவை போல அதிகாரம் உடையவர்களாய் போதியுங்கள், அது போதும். Preach with power like Jesus, it is enough. இயேசுவை போல விசுவாசம் உடையவர்களாய் மாறுங்கள், அது போதும். Have faith like Jesus, it is enough. இயேசுவை போல பரிசுத்தமாய் மாறுங்க, அது போதும். Live holy like Jesus, it is enough. இதுதான் நமக்கு தேவையானது. This is what is needed for இதுக்கு us. மிஞ்சியும் போகாதிருங்கள். Don't go ஒரு exceeding தேவனுடைய this. பிள்ளை இயேசுவை போல மாறணும்.
A child of God should become like Jesus. அப்படிதானே நம்முடைய போதகமே அதுதான். Our preaching itself is that. அவர் மணவாளன்னா நீ மணவாட்டியாய் மாறு. He should be the bridegroom and you should be his அவர் bride. தகப்பனானால் நீ பிள்ளையாக மாறு. He be the father and you his child. நாம் அவருக்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டும். We should become children apt to him. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Behold, now are we the sons of இனி God. எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம். And we do not know how we can ஆனாலும் be. அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம். But when he appears, we shall be like him. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பாவிகளா இருந்தோம். In the before we were saved, we were sinners. விசுவாசத்தினால நம்ம நீதிமான்களாய் மாத்திட்டார். By faith we are made righteous. இனி கிரியைகளினாலே நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவோமாக. And let us become saints by our works. சரிதானா? பாவியாக இருந்தவர்களை விசுவாசத்தினால நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார். கிரியைகளினாலே நீங்கள் பரிசுத்தவான்களாய் இயேசுவை போல மாறுங்கள். We who are sinners, he has made us righteous by faith, and by our works let us become saints like Jesus. கண்களை மூடுவோம். Let us close our eyes. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். Godliness with contentment is a great gain. ஆண்டவரே எனக்கு போதும் என்கிற மனதை தாரும். Lord, give me a mind of contentment. புறஜாதிகளுடைய வழிபாடுகளின்படி நடந்தது போதும். Enough that I walk after the traditions of the world. பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கிறவைகள் போதும் என்று இருங்கள். And having no love of money, be content with what you have. உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். Be content with your wages. இதுவரைக்கும் ஊழியத்திலே ஜீவியத்திலே தூங்குனது போதும். So your life of sleeping is enough in your ministry. பலவீனங்கள் வியாதிகள் நேரங்களிலே அவருடைய கிருபையை போதுமானதாய் பெற்றுக்கொள்ளுங்கள். And his grace is enough in our weakness and sickness. எந்த போராட்டத்திலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். In any conflict cry out, Jesus, your grace is ஆண்டவரே enough. என்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது இல்லாவிட்டால் உம்முடைய வருகை வரும் பொழுது நான் உம்மை போல மாறி இருக்க வேண்டும், அது எனக்கு போதும். Lord, when I finish my race, when I finish my course in this world, I should become like you. அப்படி விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who desire this, close your eyes. இந்த கூட்டத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி என்ன? What is the power God is going to give you in this meeting? இன்றைய மெசேஜினுடைய சாராம்சம் என்ன? What is the summary of this message? உங்களுடைய மனதை போதும் என்கிற நிலவரத்துக்கு கட்டிக்கொள்ளுங்கள். Build up your mind with contentment. இந்த கூட்டம் முடியறதுக்கு 2-3 நிமிஷம் ஆகலாம். Just- அதுக்கு முன்னால போதும் என்கிற மனதை கர்த்தர் கிருபையாய் உனக்குள்ளே வைக்க போகிறார். Just 2 or 3 minutes to wind up the meeting. Before that, God is going to place in you the mind of contentment. இன்னைக்கு மாத்திரமல்ல, என் வாழ்நாளெல்லாம் போதும் என்கிற மனதுடனே கூடிய மிகுந்த தேவபக்தி எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். Not only for today, I need the godliness with contentment all through the days of my life. Then close your eyes and be on your knees. ஆண்டவரே போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை எனக்கு தார். Lord, give me a godliness with contentment in my life. இனிமேல் எனக்கு நீர் என்ன சொல்லுகிறீரோ அது போதும். Hereafter, whatever you say, it is enough. நீர் எது தருகிறீரோ அது எனக்கு போதும். Whatever you give, it is enough, Lord. நீ என்ன ஆசீர்வாதம் தர்றீங்களோ அது போதும். Whatever blessing you give, it is enough. ஒன்னு தெரியுமா உங்களுக்கு? You know one thing? எஸ்தரை அரண்மனைக்கு கொண்டு வந்தார்கள். They brought Esther to the palace. அந்த பெண்கள் என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் கொடுக்கப்படும் என்பது சட்டம். And it is the law that all that the maidens would ask, they would give them. ஒவ்வொரு பொண்ணும் தன்னை டெக்கரேட் பண்றதுக்கும் தனக்கு வசதிக்கும் வாய்ப்புக்கும் என்னென்ன வேணுமோ கேட்கலாம். கேட்கறதெல்லாம் கொடுத்தாங்க. Every maiden can ask according to their own facility what all they need for their decoration. ஆனா எஸ்தருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? But you know what is the speciality of Esther? சொல்லுங்க பாப்போம். ஏகாய் அவளுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நியமிச்சிருந்தானோ அதை தவிர வேற ஒண்ணுமே அவ கேட்கல. She did not. அப்படியே கொண்டு போய் நிறுத்தினாங்க. ராஜஸ்திரியாய் மாறிவிட்டாள். She did not ask for anything other than that which Hegai gave her, and finally she became the queen of the king. இந்த ரட்சிப்பின் விசுவாசத்தின் இந்த பரிசுத்தத்தின் பாதையிலே ஏகாய் ஊழியன் இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் இந்த பாதையிலே ஆண்டவர் பார்த்து உனக்கு என்ன கொடுக்கிறாரோ அது போதும் என்று நீ சொல்லி போனால் ஓட்டத்தின் முடிவிலே நீ மனவாட்டியாய் ராஜஸ்திரியாய் முன்பாக போய் நிற்பாய். In this path of life, if you say whatever the servants of God, whatever the Holy Spirit would teach me and give me, it is enough, then you can stand as a queen before the bridegroom Jesus at the end of your race. அதை விட்டுட்டு வீடு வேணும், நிலம் வேணும், பணம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி மனவாட்டியின் ஸ்தானத்தை விட்டு விடாதீங்க. Leaving that, asking for this and that, asking for this thing and that thing, don't leave your place of bride. 127 நாடுகள்ல இருந்து பெண்கள் அங்க இருந்தாங்க. ஆனா அடிமையான பெண், ஒப்பு கொடுத்த பெண், போதும் என்ற மனதுடனே உள்ள பெண்
ராஜஸ்திரியாய் மாறிவிட்டாள். They were young maidens from 127 provinces, but this woman, this maiden who submitted herself, who committed herself, she became the queen. போதும். Enough. கர்த்தாவே நீர் என்னை நடத்துகிற பாதை போதும் சுவாமி. Lord, this path you lead me is enough. நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும் சுவாமி. Your blessing is enough, Lord. நீர் கொடுத்த பிள்ளைகள் போதும் ஆண்டவரே. Your children are enough, Lord. நீர் கொடுத்த வேலை போதும் ஆண்டவரே. Your job you give me is enough. நீர் கொடுத்த வருமானம் போதும் ஆண்டவரே. The income you give me is enough. நீர் கொடுத்த கிருபைகள் எனக்கு போதும் The ஆண்டவரே. graces you have given me is enough. நீர் கொடுத்த இந்த சத்தியம் எனக்கு போதும் The ஆண்டவரே. truth you have given me is enough, நீர் Lord. கொடுத்த இந்த அபிஷேகம் எனக்கு போதும் ஆண்டவரே. Anointing you give me is enough, Lord. இந்த உபதேசம் இந்த ஐக்கியம் எனக்கு போதும் ஆண்டவரே. This doctrine and fellowship is enough, Lord. எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you say இன்னைக்கு இந்த this? கூட்டம் முடிய போகுது The பிரியமானவர்களே. meeting is going to be ending. ஆனா எல்லாருக்கும் ஒரு கிருபை தர்றாரு. But God is giving a grace. போதும் என்கிற மனதை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு தர போகிறாரு. The Lord is giving you the mind of contentment. ஒருவேளை இதுவரைக்கும் உன்னுடைய மனசு அலைபாய்ந்து கொண்டிருக்கலாம். Maybe heretofore your mind was wavering. இல்ல எனக்கு அந்த மனசு வேணும்னு சொல்றவங்க கை வைத்தங்க. Those who need that mind, lift up your hands. போதும் என்கிற மனது எத்தனை பேருக்கு தேவைப்படுது? How many of you need that mind of contentment? தேவைப்படுறவங்களுக்கு நீங்க முழங்கால்ல நில்லுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரே அந்த மனதை எனக்கு தாருங்க. அந்த மனது கிறிஸ்துவின் மனது. Stand on your knees, close your eyes, ask the Lord, that is the mind of Christ. பரலோகத்திலிருந்து நீங்க பூலோகத்துக்கு போகணும்னு சொன்ன பொழுது இயேசு அந்த மனதை ஏற்றுக்கொண்டார். When he was said to come down to the earth from heaven, Jesus accepted it. அடிமையாய் மாற வேண்டும் என்று சொன்ன பொழுது இயேசுவின் மனது அதை ஏற்றுக்கொண்டது. When he was asked to become a slave, the mind of Jesus accepted it. சிலுவையிலே மர ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று பிதா சொன்ன பொழுது அவர் அதை போதும் என்று எடுத்துக்கொண்டார். When the Father asked him to offer his life upon the cross, Jesus accepted it. இப்பொழுது என்ன நடந்தது? What happened? எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறார். He was exalted far above all போதும் என்று heavens. சொல்லுங்க. He say it is enough. வாயை திறந்து சொல்லுங்க. Say it is enough. ஆண்டவரே உம்முடைய கிருபை போதும். Lord, your grace is enough. நீ நடத்துகிற பாதை எனக்கு போதும். Your path is enough, Lord. நீ அப்படி சொல்லும் பொழுது எல்லா வானங்களுக்கு மேலாக எக்காலம் துணிக்கும் பொழுது நீ பறந்து போவாய். Then when you say you will fly above all heavens when the trumpet கர்த்தர் போதும் sounds. என்கிற மனதின் அந்த தன்மையை இப்பொழுது அபிஷேகத்தின் மூலமாய் உனக்குள் தரப்போகிறார். Now through the anointing God is giving you the mind of contentment. ஆமென். கர்த்தர் கிருபையாய் ஒரு சிலருக்கு இந்த மார்க்கத்துல வந்த உடனேயே ஒரு போதும் என்கிற மனதை கர்த்தர் எப்பொழுதோ தந்து விட்டார். அப்படி ஒரு சிலருக்கு கர்த்தர் கிருபையை அப்பமே கொடுத்துட்டார். அதனாலதான் அவங்க எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த இழப்பு வந்தாலும் என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம் 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 அப்படியே அவங்க மூவ் பண்ணிக்கிட்டே போறதுக்கு காரணம் அந்த போதும் என்கிற மனது கிருபையாய் அவர்களுக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டது. உண்மையாகவே எனக்கு அது ஏற்கனவே தந்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஏற்கனவே அந்த கிஃப்டை கொடுத்திருக்கிறாரு. அந்த மைண்டை நான் எத்தனையோ வருஷமா நான் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்க பார்க்கலாம். 5 பேர் இருந்தா கூட போதும். எனக்கு ஏற்கனவே போதும் என்கிற மனசை கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறாரு. நான் ஆளா பறக்கல, அங்க இங்கேயும் ஓடல. கர்த்தர் என்னை திருப்தியா நடத்துறாரு. எனக்கு அவர் நடத்துகிற அந்த பாதை போதும். நான் அதை ஃபீல் பண்றேன். அந்த பிராக்டிஸ் இருக்கு. பாத்தீங்களா, எத்தனையோ பேருக்கு கர்த்தர் கிருபையா தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் எல்லாருக்கும் தரப்போகிறார். ஆமென். ஒரே ஒரு அபிஷேகம் வரும். அதோட உன் மைண்ட்ல இருக்கிறதான வேணும் வேணுங்கிற அந்த அட்டையின் குமாரத்தின் ஆவி வெளியே போய்விடும். அந்த பாதாளத்தின் ஆவி வெளியே போய்விடும். அந்த எரித்து போடுகிற அக்கினியின் ஆவி வெளியே போய்விடும். ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் கேளுங்கள். பண ஆசை உள்ளவர்கள் கேளுங்கள். ஆண்டவரே போதும் என்கிற மனதை எனக்கு தாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிக்கபாலமாரியா கத்தனமானி. ஹல்லேலூயா ரபகரபகத்தனமானி. ஆமென் 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 ஆமென். Oh God. Amen.